ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஸ் கிளாஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டாப் 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து பிரிட்டிஷ் லிட்டரேச்சர்ல அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் கம்பைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரேண்டமான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணல. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் யூஜிசி நெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸ்ல கம்ப்ளீட்டான ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ரைட்டர்ஸ் அண்ட் ரைட்டிங்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி இந்த கம்ப்ளீட்டான பிஓகி தான். ஸோ கம்ப்ளீட்டான அனலைஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட். ஸோ இது வந்து நம்ம சிக்ஸ் ஆர் கிளாஸ்ல வந்து எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோவா கன்சிடர் பண்ணப்படுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு தெரியும் லாஸ்ட் நடந்த ஒரு லாஸ்ட் டிசம்பர்ல யூஜிசி நெட் எக்ஸாம் கனெக்ட் பண்ண அந்த கொஸ்டின்ல கூட பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 to 27 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நமக்கு பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் நான் பிரிட்டிஷ் லிட்டரேச்சருக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மேபி இந்த ஒரு இந்த கொஸ்டின் ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்கமிங் கிளாஸ் ஐ மீன் அப்கமிங் செஷன்ல கூட நமக்கு கொஞ்சம் ரைஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஜிசி வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் குறிச்சு கொஸ்டின் பேட்டர்ன் வந்துட்டு மாத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ மேபி அந்த எல்லா ஒரு பேட்டர்ன்லயும் சரி அதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி நமக்கு இன்னைக்கான வீடியோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். லெட்ஸ் மூவ் ஆன். ஐ நோ அந்த டுடேஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஸோ கம்ப்ளீட்டா பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் நான் பிரிட்டிஷ் கவர் பண்ணியிருக்கு. சரிங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டுடேஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வி ஹேவ் லைக் arrange the following Indian writers in the correct chronological order of their death. ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் ஸோ நான் பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஜிசி நெட் எக்ஸாம்ல ஆஃபனா வெரி ஃப்ரீக்வெண்டா வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரனாலஜி பேஸ். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரைட்டர்ஸோட பர்த்தா இருக்கட்டும், ஸோ அவங்களோட ரைட்டிங்ஸ் பேஸ்டான ஒரு பேட்டர்ல வந்து யூஜிசி வந்துட்டு யூஸ்வலா கேட்கறாங்க. சரிங்களா. ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். ஸோ அந்த கிரனாலஜி எஸ்பெஷலி இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ரைட்டிங் நமக்கு இங்க ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ ஆர்கே ஆப்ஷன் ஏல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்கே நரேன், பில வந்து பாத்தீங்கன்னா ராஜாராவ், சில வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ அரபிந்தோ, அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டில கேஎஸ் வெங்கட் சுவாமி, ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. ஸோ இங்க நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட 4 ஆப்ஷன்ஸ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பர்த் ரிலேட்டடான ஒரு குரோனாலஜி பேஸ்டான ஒரு கொஸ்டினை பார்க்க. சரிங்களா. ஸோ நமக்கு தெரியும் இதுல நமக்கு ஒரு டெக்னிக் வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ நமக்கு தெரிஞ்ச ரைட்டர்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் நமக்கு பிஜி ஸ்டடிஸ்லயோ இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க யூஜிசி நெட் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது சரி நம்ம கம்ப்ளீட்டான ப்ரிப்பரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ரைட்டர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஒரு அன்ஃபேமிலியர் ரைட்டர்ஸ் வந்துட்டு ஒரு ஆப்ஷன்ல இருக்குது அப்படிங்கும் போது நம்ம அவங்கள எந்த இடத்துல வருவாங்க, அவங்களோட பர்த் வந்துட்டு எந்த மாதிரியான வயசுல இருக்கு, எந்த ஒரு ஆப்ஷன்ல இருக்குன்றத நம்ம கம்ப்ளீட்டான ஒரு லைக் ஒரு ப்ரீ நாலேஜ் வந்து நம்ம செக் பண்ணிட்டு தென் வி கேன் ஈஸிலி ஃபிக்ஸ் தி ஆன்சர், ரைட். ஸோ அப்கோர்ஸ் நமக்கு தெரியும் அதுக்கு என்ன பத்தி நம்ம நிறைய ரைட்டிங்ஸ் வந்து நம்ம படிச்சிருக்கோம். எஸ்பெஷலி அவருடைய அந்த மால்குடி ஃபிக்ஷனல் சவுத் இந்தியன் ஃபிக்ஷனல் வந்து மால்குடி அப்படிங்கிற பிளேஸ் வந்துட்டு ஒரு ஃபிக்ஷனல் டவுனை கிரியேட் பண்ணவர். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ட்ரிலஜி. ஸோ கண்டிப்பா அந்த முறையில வந்து ஆர்கேனாரனை பத்தி நமக்கு ட்ரிலஜி அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா தெரியும். சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸா இருக்கட்டும், இங்கிலீஷ் டீச்சர், ரைட். ஸோ இந்த மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கம்ப்ளீட்டான ட்ரிலஜி எங்களுக்கு தெரியும். ஸோ ராஜாராவ் நமக்கு ஜென்ரலா தெரியும். ஸோ அவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ கம்ப்ளீட்டான ஒரு காந்தியன் இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்ட் பத்தி இருக்கட்டும், அது கம்ப்ளீட்டா ஒரு லைக் தாண்டி ஒரு சில அந்த சோசியாலஜிக்கலான ஒரு விஷயங்கள், மாடர்னிஸ்டான ஒரு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் சில விஷயங்கள் சோசியாலஜிக்கலான விஷயங்களை வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ அரபிந்தோ, ரைட். ஸோ ஸ்ரீ அரபிந்தோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லைக் ஒரு ஃபேமஸான பிலாசபர் யோகின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அவரோட ஃபேமஸான ஒரு எபிக் போம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் அந்த சாவித்ரி த லெஜெண்ட் அண்ட் சிம்பிள் அப்படின்ட்டு ஒரு எக்ஸலண்டான ஒரு ஒரு போம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் போம் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். அண்ட் அதை தாண்டி லைக் ஒரு போம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைஃப் ஜிவைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலாசபி அண்ட் ஸ்பிரிச்சுவல் மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருப்பார். அண்ட் அஃப்கோர்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய அதர் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கேஎஸ் வெங்கட்ரமணி, ரைட். ஸோ கேஎஸ் வெங்கட்ரமணியை பத்தி பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா நமக்கு மெனி ஆஃப் அஸ் வி டு நாட் ஹாவ் அ கைண்ட் ஆஃப் நாலேஜ். மேபி நம்மளுடைய அந்த இந்தியன் யூனிவர்சிட்டி சிலபஸ்லயோ ஒரு காலேஜஸ்லயோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரோட சிலபஸ் வந்துட்டு இவரோட ரைட்டிங்ஸ் வந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் ரேர் தான். பட் ஸ்டில் யூஜிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெங்கட்ரமணிக்கு வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் நாவலிஸ்ட் அண்ட் ஒரு சில ரைட்டிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எஸ்ஐஸ் பேட்டர்லயுமே எழுதிருக்கிறார். மேஜரான ரைட்டிங்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் போட்ஸா இருக்கட்டும், அண்ட் த முருகன் த சைலர், ரைட், த முருகன் த சில்லரா இருக்கட்டும்,
அண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஆன் தி சாண்ட் இந்த மாதிரி ரைட்டிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெங்கட் ரமணி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு சோசியலஜிக்கல் அண்ட் இந்தியன் கான்டெக்ட்ல வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். அண்ட் ஃபைனலா இருக்க நமக்கு தெரியும் ஃபைனல் ஆப்ஷன் வந்து சரோஜினி நாயுடு. ஸோ சரோஜினி நாயுடு பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு ஃபேமஸான ஒரு பொயட் அப்படின்றத தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த நைட்டிங்கல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இதற்கான ஒரு ஸ்லோகன் பெயின் நேம் கூட நமக்கு படிச்சிருக்கோம். அடிக்கடி நமக்கு நிறைய பிஜி ஸ்டடிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ரைட்டிங்ஸ் வந்து பட்டிருக்கோம். எஸ்பெஷலி அந்த கோல்டன் த்ரெஷ்ஹோல்டா இருக்கட்டும், the word of time, the broken, especially the broken பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் இஸ் ஒன் ஆஃப் the most ஃபேமஸ் லவ் அண்ட் டெஸ்டினி மாதிரியான விஷயங்களை போர்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ரைட்டிங்கா பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ இதுல நமக்கு எந்த ரைட்டர்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட்டான நாலேஜ் அப்படின்ற விஷயங்களை நம்ம ஃபேமிலியர் பண்ணிட்டு தென் வி கேன் ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்ஷனுக்குலாம் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரா என்னவா இருக்குது அப்படின்னா CEGAB. ரைட். ஸோ சி அப்கோர்ஸ் நமக்கு தெரியும் ஸ்ரீ அரபிந்தோ அவருடைய பர்த் வந்து பாத்தீங்கன்னா 1872. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த செகண்ட் ஆப்ஷனை பொறுத்த அளவுக்கு நம்ம பாக்குறோம் சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு பொறுத்த அளவுக்கு 1879 அப்படின்னு அவங்களுடைய அந்த பர்த் இயர் வந்து நமக்கு தெரிய வரும். அப்கோர்ஸ் நமக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டி. ரைட். ஸோ டியை பொறுத்த அளவுக்கு நமக்கு வெங்கட் ரமணி அப்படின்னு ஒரு 1891 வந்துட்டு ஃபோர்த் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் நமக்கு இந்த ஆர்கே நாராயணன் அண்ட் ராஜாராவ் நமக்குனால ஈஸியா பிக் பண்ண முடியும். எதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த 20th அப்கோர்ஸ் லைக் அந்த 19th சாரி அந்த ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த மாடர்ன் நாவலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடர்ன் நாவல்ல ஒரு பயவேறும் நம்ம ரெண்டு பேருமே நம்ம பிக்ஸ் பண்ணிட முடியும். ஸோ அதனால ஈஸியா நமக்கு ஆர்கனரன் அண்ட் ராஜாராவ் ரெண்டு பேர்த்தையுமே நம்மளால கடைசியா வந்துட்டு நம்ம பிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஆர்கனரனை பொறுத்த அளவுக்கு 1906 வந்துட்டு பிறந்திருக்கிறாரு. அண்ட் அப்கோர்ஸ் நமக்கு இருக்கிற ஃபைனல் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ராஜா. சரிங்களா? ஸோ அவருடைய பர்த் இயர் பொறுத்தளவுக்கு 1908 அப்படின்னு நம்மளால பிக்ஸ் பண்ண முடியும். ரைட். ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரானாலஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3 தட் இஸ் தி CEGAB அப்படின்னு நமக்கு தெரியும். So move on the second questions of today's class. I mean today's video, like which of the following works are graphic narratives? So this is very much important. Like இப்போ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஸோ பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் நான் பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் பொறுத்த அளவுக்கு இப்போ யூசிசி என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்ல ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டினாவே இருந்துச்சு. ஒரு இந்த ரைட்டிங் எழுதுனது யார், இந்த ஒர்க் எழுதுனது யார், இந்த போம் எழுதுனது யார், இந்த நாவல் எழுதுனது யார் அப்படின்ற மாதிரியான ஒரு சில பேட்டர்ன் வந்துட்டு நமக்கு கேட்கப்பட்டது. ஸோ இப்போ இந்த ஒரு நாவல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஒரு சரியா போயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேட்டர்ன் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில்ட்ரன் லிட்டரேச்சரோ ஒரு கிராஃபிக் நேரட்டிவ்ஸோ ஆர் அதை தாண்டி அதர் டைப் ஆஃப் நாவல் பேஸ்டான ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்பட்டது. இப்போ அந்த செகண்ட் கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த கிராஃபிக் நேரட்டிவ்ஸ். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு வெறுக்கமான வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து நம்மளால போயிட முடியும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கொஸ்டின் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் எங்களோட கொஸ்டின் வந்துட்டு கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில நமக்கு ஆப்ஷன் வந்து ஈஸியா எலிமினேட் பண்ணிடுது. ரைட். ஸோ கிராஃபிக் நேரட்டிவ்ஸ் நம்ம இங்க பாக்குறோம். ஸோ கிராஃபிக் நேரட்டிவ்ஸ் பத்தி நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம், கண்டிப்பான முறையில் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் கம்ப்ளீட்டான டைப் ஆஃப் நரேஷன். ஸோ இந்த நரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூசிங் இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் காமிக் ஃபார்மேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம கோல்டன் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தினதந்தியா இருக்கட்டும் அண்ட் அதர் சிறுமல் அந்த மேகசின்ஸா இருக்கட்டும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இமேஜஸ் அண்ட் போர்ட்ரைட் ஒரு காமிக் பேஸ்டான ஒரு சில விஷயங்களை வந்து இமேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நரேஷன் அந்த ஸ்டோரியை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நரேட் பண்ணிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் கிராஃபிக் நேரட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இந்த தினதந்தியில கிட்டத்தட்ட ஒரு கண்டினியூவான ஒரு ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்னித்தீவுன்ற மாதிரியான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதுனால அந்த கன்னித்தீவுலாம் வந்து பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் இந்த கிராஃபிக் நேரட்டிவ்ஸ் அப்படின்னு தெரிய வருது. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ABCDE அப்படின்னு ஒரு 5 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்து கிராஃபிக் நேரட்டிவ்ஸ் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைக் வந்து ஆப்ஷன் ஏல வந்து பாத்தீங்க அப்படின்னா த ஃபீஸ்ட் ஆஃப் ரோசஸ் by Indu Sundaresan, right? The feast of the roses by Indu Sundaresan வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கலான ரோஸ் நாவலா கல்வியை எழுதப்பட்ட ஒரு ஒர்க்கா தெரியுது. ரைட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ரோசஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்து சுரேசன் எழுதப்பட்ட இந்த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோஸ் நாவல் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு ப்ரோஸ் நாவல் அப்படின்னு தெரியுது. ஆப்ஷன் பில வந்து பாத்தீங்கன்னா பீமயானா பை ஸ்ரீவித்யா நடராஜன் அண்ட் எஸ் ஆனந்த் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். சரிங்களா? இந்த ஆப்ஷன் பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஒரு
கிளியரான கிராஃபிக் பயோகிராஃபி ஆஃப் டாக்டர் B.R. அம்பேத்கரோடைய ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லைக் இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் மாதிரியான விஷயங்களை போர்ட்ரேட் பண்ணி எழுதப்பட்ட ஒரு கிராஃபிக் பயோகிராஃபி ரைட்டிங் ஒரு புக் தெரியுது. ஸோ ஆப்ஷன் சியை பொறுத்த அளவுக்கு நமக்கு முன்னும் பாய் ஃப்ரம் காஷ்மீர் பை மாலிக் சஜத் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஒர்க்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிராபிக் மெமர் அப்படின்னு தெரியும். ரைட், ஒரு லைக் ஒரு கம்ப்ளீட்டான பொலிட்டிக்கல் ட்ராமா பேஸ் பண்ணி எழுதப்பட்ட இந்த ஒரு ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டிராபிக் மெமர் பேஸ்டான ஒரு ரைட்டிங்கா நமக்கு முன்னும் பாய் ஃப்ரம் காஷ்மீர் பை மாலிக் சஜத் தெரியும். அண்ட் ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அஃபைன் பேலன்ஸ் பை ரோகின் ரமேஷ். அஃபைன் பேலன்ஸ் பை ரோகின் ரமேஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி லைக் ஒரு ப்ரோ ஸ்டைல எழுதப்பட்ட ஒரு டிராபிக் லே அவுட்ஸ். ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டிராபிக் லே அவுட்ஸ் தான் பேஸ் பண்ணி எழுதப்பட்டது. பட் இட் இஸ் நாட் லைக் ஒரு கம்ப்ளீட்டான அந்த டிராபிக் நேரட்டிவ்ஸ் வந்துட்டு பேஸ் பண்ணல அப்படின்றது நமக்கு இங்க தெரியும். ஸோ லாஸ்டா இருக்கக்கூடிய ஆப்ஷன் டில வந்து பாத்தீங்கன்னா திஸ் சைட் தட் சைட் ரெஸ்டோரிங் பார்ட்டிஷன் பை விஸ்வா ஜோதி கோஷ். ரைட், ஸோ இந்த ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கிராஃபிக் நேரட்டிவ்ஸ் வந்து நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் லைக் 1947 இந்த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கையாண்டுச்சு, அதோட தாக்கங்கள் எப்படி இருந்துச்சுன்ற விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா விஸ்வா ஜோதி கோஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா திஸ் சைட் தட் சைட் ரெஸ்டோரிங் பார்ட்டிஷன் அப்படின்னு இந்த ஒரு கிராஃபிக் நேரட்டிவ்ல போர்ட்ரேட் பண்ணிருக்கோம். ஸோ தேர்ஃபோர் நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ எல்லா ஒரு ஒர்க்கையும் வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்டிங்வைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பிசி. ரைட், ஸோ யுமேயானா பை ஸ்ரீவித்யா நடராஜன் அண்ட் ஆனந்த். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முன்னு பாய் ஃப்ரம் காஷ்மீர் பை மாலிக் சஜித். அண்ட் ஃபைனலாக இருக்கக்கூடிய திஸ் சைட் தட் சைட் ரெஸ்டோரிங் பார்ட்டிஷன் பை விஸ்வா ஜோதி சந்தோஷ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ தேர்ஃபோர் ஃபார் த செகண்ட் கொஸ்டின் பிசிஇ தி ஆன்சர். ரைட், ஸோ மூவ் ஆன் த தேர்ட் கொஸ்டின் ஹியர். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேட்டர்ன் இல்லை கொஸ்டின் கேட்கப்படும் ஒரு ஒர்க்கா தெரிய வருது. லைக் அரேஞ்ச் தி ஃபாலோவிங் சில்ட்ரன்ஸ் புக். ஸோ லைக் இங்க நம்ம பாக்குறோம் கிராஃபிக் நேரட்டிவ்ஸ் அப்படின்ட்டு. இப்போ யூஜிசி என்ன பண்றாங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரியான பேட்டர்ன்ல வந்து கொஸ்டின் வருது. சில்ட்ரன் லிட்ரேச்சர் அண்ட் ஃபேண்டசி மாதிரியான மேஜிக்கல் ரியலிசம் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா யூஜிசி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த வகையில சில்ட்ரன்ஸ் புக் பேஸ் பண்ண ஒரு கிரோனாலஜி கொஸ்டின் அகைன் கேட்கப்பட்டிருப்பாங்க. ஸோ லிஸ்ட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜே.கே. ரவுலிங் அண்ட் ஐ மீன் ரைட்டர்ஸ் அண்ட் இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட்டிங்ஸ் அப்படின்னு தெரிய வருது. ஸோ கொஞ்சம் ஒரு புக்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிராச் பண்ணிருக்கிறாங்க. ஸோ வி நீட் டு ஐடென்டிஃபை ரெண்டு ரோல் வந்து ரெண்டு மாதிரியான டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஸ்டின் இங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. அந்த அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் டூல புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் மேட்ச் பண்ணுது. ஸோ வி நீட் டு ஐடென்டிஃபை த ஒர்க்ஸ் அண்ட் தேர்ஃபோர் வி நீட் டு ஐடென்டிஃபை தி chronological order of the writings அப்படின்னு ரெண்டு ரோல் வந்து நமக்கு இந்த கொஸ்டின் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ரைட், ஸோ ஜே.கே. ரவுலிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் த ஃபிளைஸ், பிலிப் ஹாபிட், C.S. லெவிஸோட த லைன் தி ரிச் தி வார்ட்ரோப் அப்படின்னு சொல்லி தெரிய வரும். அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா J.R. டால்கினோட தி கோப்லெட் ஆஃப் ஃபயர், த கோப்லெட் ஆஃப் ஃபயர். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் கோல்டிங்கோட நார்த்தன் லைட்ஸ். ஸோ இந்த ரைட்டிங்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் தி எக்ஸாக்ட் அந்த ரைட்டரோட ரைட்டிங் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அது சிமிலர்லி குரோனாலஜி பேஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு அந்த ஒர்க் இப்போ முழுஷா இருக்குன்ற பேஸ் பண்ணி நமக்கு கரெக்டா நமக்கு ஆன்சர் பண்ணுறோம். ஸோ மூவ் ஆன் தி ஆன்சர் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜே.கே. ரவுலிங்கோட லைக் ஹாபிட் அப்படின்ற ஒர்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க்கா நமக்கு பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் ஒர்க் தான். ஸோ 1937 J.R.R. டால்கினோட த ஹாபிட். ஸோ 1937. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிலிப் புல்மேன். ஸோ செகண்ட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா டி போகுது. அண்ட் பிலிப் புல்மேனோட நார்தர்ன் லைட்ஸ். ஸோ பிலிப் புல்மேனோட இந்த நார்தர்ன் லைட்டை பொறுத்த அளவுக்கு நமக்கு 1995 வந்துட்டு பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ நார்தர்ன் லைட்ஸ் வந்து 1995. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா C.S. லெவிஸ். சரிங்களா, ஸோ C.S. லெவிஸோட லைன் த விச் அண்ட் த வார்ட்ரோப், த லைன் த விச் அண்ட் த வார்ட்ரோப் பொறுத்த அளவுக்கு நமக்கு 1950 வந்துட்டு பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் J.R.R. டால்கினோட J.R.R. டால்கினோட த ஹாபிட். ஸோ 1937 வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆயிருக்குது. ஸோ ஃபைனலா இருக்கக்கூடிய
வில்லியம் கோல்டிங். ஸோ வில்லியம் கோல்டிங்கோட நமக்கு த லார்ட் ஆஃப் த ஃபிளைஸ். ஸோ 1954 வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ வில்லியம் கோல்டிங் ஒன் ஆஃப் மேஜரான ரைட்டர். ஆக்சுவலி யூஜிசி நெட் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு வில்லியம் கோல்டிங்க்கு வந்துட்டு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்கோர்ஸ் நமக்கு நோபல் பிரைஸ் ரிசீவ் பண்ண ஒரு ஃபேமஸான பிரிட்டிஷ் ரைட்டர். ஸோ 1983 வந்து பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸ் ரிசீவ் பண்ணிருக்கிறாரு. புக் பிரைஸை பொறுத்த அளவுக்கு நமக்கு ரைட்ஸ் ஆஃப் பேசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபேமஸான ரைட். ஸோ அது தேர்ஃபோர் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னுக்கு வந்துட்டு ஜே.கே. ரவுலிங் பொறுத்த அளவுக்கு ஆப்ஷன் பி ல காப்லெட் ஆஃப் ஃபயர். செகண்ட் பொறுத்த அளவுக்கு நமக்கு லைக் த பிலிப் புல்மனோட ஆப்ஷன் இ லைக் நார்தர்ன் லைட்ஸ். அண்ட் ஆப்ஷன் தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ் லிவிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சீங்கிட் ஆப்ஷன் த லைன் த விச் அண்ட் வார்ட்ரோப் அப்படின்னு தெரிய வருது. ஆப்ஷன் 4 பாத்தீங்க அப்படின்னா லைக் ஜோரல் டாக்கினை பொறுத்த அளவுக்கு ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய அந்த ஹேபிட். அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ வில்லியம் கோல்டிங்கோட ஆப்ஷன் டி த லார்ட் ஆஃப் த ஃபிளைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ லைக் 1954 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்க்ளூசிவான ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ டிஇ சிபிஏ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சரா நமக்கு தேர்ட் கொஸ்டின் கிடைச்சிருக்கோம் பேஸ்ட் ஆன் இந்த chronology இயர் அப்படின்னு தெரிய வரும். ஸோ மூவ் ஆன் தி ஃபோர்த் கொஸ்டின் ஹியர். So, which among the following statements are true about the autobiography of unknown Indian? So, this is very much important. So, இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ டயஸ்போரா ஸ்டடிஸ்க்குமே டயஸ்போரா அண்ட் இமிகிரேஷன் மாதிரியான ஏரியாவிலுமே வந்து பாத்தீங்கன்னா யூஜிசி வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில நிரவ் சௌத்ரியை பத்தி நமக்கு தெரிய வரும். ஒன் ஆஃப் மேஜரான ஒரு லைக் ஒரு டயஸ்போரிக் ரைட்டர் அப்படின்னு தெரிய வருது. அண்ட் ஸோ இங்க நம்ம அந்த அன்னோன் அவருடைய அந்த ஆட்டோபயோகிராஃபி ஒர்க் லைக் அன்னோன் இந்தியனை பத்தின ஒரு கொஸ்டின் நம்மளால பார்க்க முடியுது. ரைட். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பேட்டர்லயுமே யூஸ்வலா வந்துட்டு யூஜிசி கேட்கக்கூடிய ஒரு பாட்டு நான் பார்க்க இதில் ஐடென்டிஃபை தி ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன்னோன் இந்தியன் சொல்லிட்டு இந்த ரைட்டிங்கை பத்தி கேட்கப்பட்டு ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அன் ஆட்டோபயோகிராபிக்கல் டெக்ஸ்ட் ரிட்டன் பை நிரவ் சி சௌத்ரி. ஆப்ஷன் பி ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இட் இஸ் டெக்ஸ்ட் ஆஃப் பார்ட்டிஷியன் லிட்ரேச்சர் அப்படின்னு தெரிய வருது. ஆப்ஷன் சி ல வந்து பாத்தீங்க அப்படின்னா like unabashed Anglophobia, right? So of the author made this work a controversial அப்படின்னு தெரிய வருது. ஆப்ஷன் பி பொறுத்த அளவுக்கு இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1951 அப்படின்னு தெரிய வருது. ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா primarily rises the questions of a commonwealth conflicts அப்படின்னு தெரிய வருது. ரைட். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். தி ஆன்சர் இஸ் லைக் ACD, ரைட்? ACD. ஸோ அப்கோர்ஸ் லைக் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ கம்ப்ளீட்டான ஒரு ஆட்டோபயோகிராபிக்கலான ஒரு ஒர்க்கா நமக்கு தெரிய வருது. ஸ்மைலினும் அக்கலமே ஒரு அவருடைய லைக் நிரவ் சௌத்ரியை பொறுத்தளவுக்கு அவருடைய ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க்கா நமக்கு தெரிய வருது. தேர்ஃபோர் ஆப்ஷன் ஏ இஸ் லைக் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா CB அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ சில பொறுத்தளவுக்கு நமக்கு this book actually contains portraying the controversial of unabashed Anglophilia அப்படின்னு சொல்லி நமக்கு கம்ப்ளீட்டான ஒரு கான்ட்ரவர்சி பேஸ் பண்ண லைக் பிரிட்டிஷ் கல்ச்சர் அண்ட் லைக் இந்தியன் கல்ச்சருக்கான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கான்ட்ரவர்சியில ப்ரெசென்ட் பண்ணப்பட்ட ஒரு ஒர்க்கா நமக்கு தெரிய வருது. சரிங்க. ஆட்டோபயோகிராஃபி நல்ல ஒரு இந்தியனை படிச்சிருந்தா நமக்கு தெரிய வரும். ஸோ கம்ப்ளீட்டான பிரிட்டிஷ் கல்ச்சர் அண்ட் இந்தியன் கல்ச்சர் பேஸ்டான ஒரு அன்பேஷ்டான ஒரு ஆங்கிலோஃபிலா மாதிரியான விஷயங்களை போர்ட்ரேட் பண்ணப்பட்ட ஒரு ஒர்க்கா தெரிய வருது. ஸோ ஆப்ஷன் பி பாத்தீங்க அப்படின்னா இட் வாஸ் பப்ளிஷ்ட் அண்ட் ஒரிஜினல் இட் இஸ் பப்ளிஷ்ட் இன் 1951 அப்படின்னு நம்ம மேக்மிலியன் நமக்கு தெரிய வரும். ஸோ அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா மேக்மிலியன் பப்ளிகேஷன்ல பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ஃபேமஸான ஒர்க். ஸோ இதை தாண்டி அதர் ஆப்ஷன் வந்து பொறுத்த அளவுக்கு நமக்கு ஆப்ஷன் பி இருக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் இட் இஸ் டெக்ஸ்ட் ஆஃப் பார்ட்டிஷியன் லிட்ரேச்சர் அப்படின்னு தெரிய வருது. இட் இஸ் நாட் லைக் இட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. எதனால ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இந்த நாஸ்டாலஜிக்கலான லைக் எஸ்பெஷலி ஃப்ரம் தி சைல்ட்ஹுட் அவரோட பிளேஸ் நமக்கு தெரிய வரும் கிஷோரங்கனி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு சோசியல் பொலிட்டிக்கல் மெமரா இருக்கட்டும், எஸ்பெஷலி அவருடைய சைல்ட்ஹுட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியோ பொலிட்டிக்கல் இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் இம்பாக்ட் வந்துட்டு கொண்டு வந்துச்சுன்ற மாதிரியான விஷயங்களை போர்ட்ரேட் பண்ணுது. பட் இட்ஸ் நாட் திஸ் நாவல் ஆக்சுவலி பிரசன்டட் அபவுட் தி பார்ட்டிஷியன் லிட்ரேச்சர் அப்படின்னு தெரியப்படுது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இட் பிரைமரி ரைசஸ் த கொஸ்டின்ஸ் ஆஃப் கம்யூனல் கான்ஃபிளிக்ட். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்டா தெரியுது. ஆக்சுவலா இந்த ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை போர்ட்ரேட் பண்ணுங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைக்காலஜிக்கலான டெவலப், ஒரு ஹிஸ்டாரிக்கல் லைக் கல்ச்சரல் டிட்டர்மினேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணுது. இட் இஸ் நாட் அபவுட் தி கம்யூனல் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு தெரியுது. ஸோ தேர்ஃபோர் ACD இஸ் தி ஆன்சர் ஃபார் த ஃபோர்த் கொஸ்டின்.
right? So move on the 50 questions of today's video. Who among the following would not belong angry young man generation of British playwrights? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு யூஸ்வலா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து நம்ம கிளியரான முறையில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பா நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆங்கிரி யங் மேன் மட்டும் வந்துட்டு என்னன்னு கேள்வி. ரைட். ஸோ ஆங்கிரி யங் மேன் ஜெனரேஷன் ஆகட்டும், ஆங்கிரி யங் மேன் மூமெண்ட்னா என்ன அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பான முறையில தெரிஞ்சது. இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டான அந்த ஆங்கிரி யங் மேன் மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பிரிட்டிஷ் பிளேரைட்டா இருக்கட்டும் நாவலிஸ்ட் கம்பைன் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1950s வந்துட்டு இந்த ஒரு மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஆங்கிரி யங் மேன் மூமெண்ட் வந்துட்டு ஒரு 1950s வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இவங்களுடைய ஒரு கம்ப்ளீட்டான ஒரு விஷன் அண்ட் மோட்டிவா என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அது பிரிட்டிஷ் கிளாஸ் ஒரு ஹையர் அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புளா இருக்கட்டும், அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அப்பர் கிளாஸ் பீப்புள் மாதிரியான விஷயங்கள அவங்களுடைய ரைட்டிங்ஸ்ல வந்துட்டு அகைன்ஸ்டா வந்துட்டு எழுதப்பட்ட ஒரு ஃபார்ம் பண்ண அவங்கள அகைன்ஸ்ட் அவங்களுடைய ரியல் லைஃப்பும் சரி அவங்க பர்சனலா அட்டாக் வந்து அவங்களோட ஐ மீன் இந்த குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு அவங்கள அட்டாக் பண்ணி எழுதப்பட்ட ஒரு குரூப் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி யங் மேன். ஸோ ஒரு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ரைட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டா ஒரு ஒரு பார்லிமெண்ட் பத்தியோ ஆர் அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புளை பத்தினான விஷயங்களை அதிகமா ப்ரைஸ் பண்ணி பாசிட்டிவான விஷயங்களை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த குரூப் ஆஃப் இந்த ஜெனரேஷன் பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட்டா அட்டாக் பண்ணிட்டு அவங்களுடைய நாவல் ஐ மீன் ட்ராமாலையும் ஆரல்ஸ் நாவல்ஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டத்தை இந்த இந்த ஹையர் கிளாஸ் அண்ட் லோவர் கிளாஸ் மாதிரியான இந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் கம்ப்ளீட்டா பிரேக் பண்றதுக்காக எழுந்த ஒரு மூமெண்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிரி யங் மேன் மூமெண்ட் அப்படின்னு. ரைட். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஒன் ஆஃப் தெம் இஸ் நாட் பிலாங் இன் ஆங்கிரி யங் மேன் மூமெண்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் தான். ஸோ we need to identify the writer. One is not belong in the young man angry young man மூமெண்ட்ல யாரும் இல்லை அப்படின்னு தெரிய வரும். ஸோ ஆப்ஷன் பார்க்குறோம். அமிஸ் கிங்ஸ்லே கண்டிப்பான முறையில தெரிய வரும். அமிஸ் கிங்ஸ்லே பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு ஃபேமஸான ஒரு நாவலிஸ்ட் லக்கேஜிம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். லக்கேஜிம் அப்படின்னு ஃபேமஸான நாவல். ஸோ அந்த நாவல் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டான அவருடைய ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ஹையர் கிளாஸ் அண்ட் சிஸ்டம் லோவர் கிளாஸ் சிஸ்டத்தை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு அதுல அப்போஸ் பண்ணியிருப்பார் லக்கேஜிம். ஸோ தேர்ஃபோர் அமிஸ் கிங்ஸ்லே வந்து இந்த ஜெனரேஷன்ல ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டரா பார்க்க போறாரு, மெம்பரா பார்க்க போறாரு. அண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜான் ஆஸ்போர்ன். ஸோ ஜாஸ் ஆஸ்போர்ன் லுக் பேக் நாங்கிற எக்ஸலண்டான ஒரு ஒர்க். அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிரி யங் மேன் மூவ்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்ட்ராங் கம்ப்ளீட்டான ஒரு வேர்ஷனை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் ஒரு ஜான் ஆஸ்போர்ன் வாஸ் ஒன் ஆஃப் ஃபேமஸ் லீடர் இன் ஆங்கிரி யங் மேன் மூவ்மெண்ட். அண்ட் தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பால் வில்சன். ஸோ அவருடைய இந்த அவுட் சைடர் இந்த அவுட் சைடர் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா 1956 ராபின்சன் அந்த அவுட் சைடர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அவருடைய அந்த எதிர்ப்பு அவருடைய அந்த கோபங்கள் அந்த எதிர்ப்புகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. தி அவுட் சைடர் திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் ஃபேமஸ் மெம்பர் இன் தி ஆங்கிரி யங் மேன் மூவ்மெண்ட். ஸோ ஃபைனலா இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜேபி பிரஸ்லி. ஸோ நமக்கு தெரியும் ஜேபி பிரஸ்லி யார் அப்படிங்கிறது. ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேமஸான ரைட்டர் இருந்தாலும் கூட இவருடைய விஷயங்கள் இவருடைய ரைட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரலான ஒரு அவுட் சைடான விஷயங்களை வந்து மட்டும் தான் போர்ட்ரேட் பண்ணிட்டு ஒரு ஆங்கிரி யங் மேன் மூவ்மெண்ட்டுக்கோ இதை தாண்டி ஒரு இந்த கிளாஸ் சிஸ்டம் இந்த கிளாஸ் சிஸ்டத்தை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியாலஜிக்கலான பேஸ்டான ஒரு சிஸ்டம். ஸோ அந்த அப்பர் கிளாஸ் அண்ட் லோவர் கிளாஸ் ஒரு மிடில் கிளாஸ் இந்த மாதிரியான ஒரு டீவியேஷனை வந்துட்டு சப்போர்ட் பண்ணாத ஒரு ஜென்ரலான ஒரு ரைட்டர் வந்துட்டு பார்த்து போடுறாரு ஜேபி பிரஸ்லி. ஸோ ஜேபி பிரஸ்லியை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த ஆப்ஷன்ல ஈஸியா நம்மளால எலிமினேட் பண்ணணும். ஸோ நமக்கு தெரியும் இந்த எலிமினேட் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு நம்மளால இந்த ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சு. ரைட். ஸோ எம்சிஸ்லேயா இருக்கும் ஜான் ஆஸ்போர்ன், பால் வில்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கிரி யங் மேன் மூவ்மெண்ட்டுக்கான ஒரு ஃபேமஸான லீடரை பார்க்க போடுறாங்க. அண்ட் ஜேபி பிரஸ்லி அப்கோர்ஸ் நமக்கு இந்த மூமெண்ட்ல வந்துட்டு வராத ஒரு நபரா பார்க்க போறாங்க. ஸோ தேர்ஃபோர் ஆப்ஷன் B1, I mean the fourth option வந்து ஜேபி பிரஸ்லி ஒரு ஆங்கிரி யங் மேன் வராத ஒரு ரைட்டர் பார்க்க போறாங்க. ரைட். ஸோ ஈஸி அண்ட் இப்பதான் இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எலிமினேஷன் ஆப்ஷனை வந்து கண்டிப்பான முறையில யூஸ் பண்ணணும். எலிமினேஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பான முறையில
இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு வந்து நம்மளால ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கணும், ரைட்? ஸோ மூவ் ஆன் தி சிக்ஸ் கொஸ்டின் ஹியர். ஸோ அகாதா கிறிஸ்டி. அகாதா கிறிஸ்டி. ஸோ அகாதா கிறிஸ்டி ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டரும் கூட. லைக் இவரோட ஒர்க்கை பொறுத்த அளவுக்கு நமக்கு ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர் அண்ட் ஃபேமஸான ஒரு ரைட்டிங் நம்ம இங்க பார்க்குற ஒரு கலெக்ஷன் ஆஃப் ரைட்டிங். ஸோ அகதா கிறிஸ்டிக்கே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ரீசெண்டா. ஸோ அவரோட ரைட்டிங் வந்து நமக்கு கிரினாலஜி பேஸ்டான ரைட்டிங்கை பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பொறுத்த அளவுக்கு டெல்லி ஆன் த நைட். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் ஒரு ஸ்ட்ராங்கான லைக் ஒரு 1937 பப்ளிஷ் பண்ணப்பட்டோம். ஸோ டெல்லி அண்ட் தி நைல் பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நைல் நதியை போர்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கா பார்க்கப்படுது. இஸ் பப்ளிஷ்ட் இன் 1937 அண்ட் மர்டர் இன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ மர்டர் இன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸை பொறுத்தளவுக்கு நமக்கு லைக் 1934 வந்து பப்ளிஷ் ஆயிருக்குது. ஸ்பார்க்லிங் சினாய்ட். ஸ்பார்க்லிங் சினாய்டை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1945 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஃபோர்ல வந்து பாத்தீங்கன்னா டி. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டீரியஸ் அஃபயர் அட் ஃபைல்ஸ். மிஸ்டீரியஸ் அஃபயர் அட் ஃபைல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து இந்த ஒர்க் வந்து 1920 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மர்டர் ஆஃப் ரோஜர் அக்ராய்ட். த மர்டர் ஆஃப் ரோஜர் அக்ராய்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1926 அப்படின்ற ஒரு விஷயம் பப்ளிஷ் ஆயிருக்குது. ஸோ இதுல நமக்கு ஆப்ஷன் தெரிய வரும். ஸோ இந்த இயரை வந்து நம்ம கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளால ஈஸியா அந்த ஆப்ஷன் வந்து பிக்ஸ் பண்ணிட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன பார்க்கப்படுது அப்படின்னா தி ரைட் த மிஸ்டரிஸ் ஆஃப் அஃபயர் ஸ்டைல்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த ஒர்க் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் 1920 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் லைக் ஆப்ஷன் பில வந்து பாத்தீங்கன்னா ஐ மீன் செகண்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் பி அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஒர்க்ல இயர் ஆஃப் பப்ளிகேஷன் தெரிய வந்து 1920. ஸோ அதர் ஆப்ஷன் நம்மனால ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம், ரைட்? ஈஸியா வந்துட்டு எலிமினேட் பண்ணிடலாம். அண்ட் ஸோ அந்த என்ன ஒர்க்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1920க்கு அப்புறம் பப்ளிஷ் ஆனா செகண்ட் ஒர்க் என்னவா இருக்குது அப்படின்னு லைக் த மர்டர் ஆஃப் ரோஜர் அக்ராய்ட். த மர்டர் ஆஃப் ரோஜர் அக்ராய்ட் அப்படின்னு 1926 வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ தேர்ஃபோர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிக்கு அப்புறம் வர ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மர்டர் ஆஃப் ரோஜர் ஆகிடும். அஃப்கோர்ஸ் நமக்கு ஈஸியா நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒர்க் ஏதாவது ரெண்டு ஒர்க்குக்கான இயர் ஆஃப் பப்ளிகேஷன் நமக்கு கம்ப்ளீட்டா நமக்கு தெரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஆப்ஷனை ஈஸியா நம்மளால பிக்ஸ் பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் லைக் GEVAS அகதா கிறிஸ்டியோட இந்த ரைட்டிங்ஸ்ல கிரோனாலஜி ஆர்டர் பொறுத்தளவுக்கு நமக்கு ஜி பொறுத்தளவுக்கு நமக்கு ஹிஸ்டரி ஆஃப் ஃபயர் அட் சயின்ஸ். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு நமக்கு மர்டர் ஆஃப் ரோஜர் அக்ராய்டை பொறுத்தளவுக்கு நமக்கு 1926 பப்ளிஷ் ஆயிருக்கு. அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி மச் ஈஸி. ஒரு ஃபர்ஸ்ட் ரெண்டுல நமக்கு கிளியர் ஆயிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஸோ ஃபார் தி சிக்ஸ்த் கொஸ்டின் GEVAC இஸ் தி ஆன்சர் ஃபார் சொல்லி நமக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும், ரைட்? ஸோ மூவ் ஆன் தி செவன்த் கொஸ்டின் ஹியர். ஸோ ஜிபிசா ஜென்ரலா நமக்கு பிரிட்டிஷ் லிட்டரேச்சரை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் பென்ரிஷா பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு ரீசெண்டா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஈவன் ஒரு லாஸ்டா ஒரு 4 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால ஜிபிசாவோட கொஸ்டின் இல்லாத எந்த ஒரு கொஸ்டினும் உங்களால பார்க்க முடியாது. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு யூஜிசி வந்துட்டு ஜிபிசாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய ஒர்க் நம்ம கிரினாலஜி பேஸ்லயோ ஆர் எனி ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டு அதுக்கு என்னென்ன ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கூட கொஸ்டின் கேட்க அதிகமான சான்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இங்க நம்ம பார்க்குறோம் ஒரு 5 ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவரோட ரைட்டிங்ஸ் வந்துட்டு ஒரு கிரினாலஜி பேஸ்டான ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ பிக்மாலியன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க்கா நமக்கு பிக்மாலியன் தெரிய வருது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு மேன் அண்ட் சூப்பர்மேன். அண்ட் சி ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு ஆர்ம்ஸ் அண்ட் த மேன். இந்த ஆப்ஷன் பில வந்து பாத்தீங்கன்னா டு பி குட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனல் ஆப்ஷன் நமக்கு செயின்ட் ஜான் அப்படின்னு தெரிய மாதிரி, ரைட்? ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த பிக்மாலியன் வந்து எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குது அப்படின்னா அப்கோர்ஸ் between 1913 to 1914 அப்படி சொல்லி நமக்கு தெரியும். ஸோ நமக்கு 1914 அப்படி சொல்லி நம்ம பிக்ஸ் பண்ணிட முடியும். ஆப்ஷன் பியை பொறுத்தளவுக்கு நமக்கு மேன் அண்ட் சூப்பர் மேன். மேன் அண்ட் சூப்பர் மேன் வந்து பாத்தீங்கன்னா 1903 வந்து பப்ளிஷ் ஆயிருக்குது. அண்ட் ஆப்ஷன் சில வந்துட்டு ஆர்ம்ஸ் அண்ட் த மேன். ஆர்ம்ஸ் அண்ட் த மேன் பொறுத்தளவுக்கு நமக்கு லைக் 1894 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. 1894 அப்படின்னு நமக்கு பப்ளிஷ் ஆயிருக்கு. ஆப்ஷன் பில வந்து பாத்தீங்கன்னா புட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் 1932 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு, ரைட்? 1932 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஃபைனலா இருக்கக்கூடிய ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு
செயின்ட் ஜான், ஸோ ஜெயின்ட் ஜான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல வந்து 1923 வந்து பப்ளிஷ் ஆயிருக்குது. சரிங்களா. ஸோ இதை நம்ம இந்த இயரை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒர்க், எஸ்பெஷலி நமக்கு இந்த மூணு ஒர்க்குமே ரொம்ப ஃபெமிலியரா இருந்துரும். எஸ்பெஷலி பிக்மாலியன், மேன் அண்ட் சூப்பர் மேன், ஆர்ம்ஸ் அண்ட் த மேன், இந்த மூணு ஒர்க்குமே நமக்கு கம்ப்ளீட்டான அந்த இயரா பப்ளிகேஷன் தெரிய வந்திருக்கும். ஸோ அது தெரிஞ்சு அப்படின்னாவே ஈஸியா நம்மளால ஆன்சரை வந்து ஆப்ஷன் வந்து நம்மளால ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். ஸோ இது இந்த 7th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா CVAEG அப்படின்னு தெரிய வரும். right? CVAEG. So, Arms and the Man இருக்கட்டும், 1894, A Man and Superman, 1903, A Man and Superman வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பர்மேன் பொறுத்த அளவுக்கு நமக்கு 1903. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிக்மாலியன். ஸோ பிக்மாலியன் வந்து பாத்தீங்கன்னா 1914 பப்ளிஷ் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைக் செயின்ட் ஜான் பொறுத்த அளவுக்கு நமக்கு 1923. ஸோ ஃபைனலா இருக்கிற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டூ டு பி குட் அப்படின்னு சொல்லிட்டு 1932 பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ therefore CVAEE answer for the 7th question, right? So move on to 8th question here. The Canterbury Tales. So sometimes வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் ஒரு பிரிட்டிஷ் லிட்டரேச்சரை பொறுத்தளவுக்கு எனக்கு சாஸ்திர பத்தியோ இல்லாட்டி அவருடைய கண்டெம்பரரிஸ் லைக் வில்லியம் லேலண்ட் இருக்கட்டும், ஜான் கோவர், ஸோ ஜான் வைக்லிஸ், இந்த மாதிரியான ரைட்டர்ஸ்லையும் சரி, இதை தாண்டி யூனிவர்சிட்டி ட்ராமட்டிஸ்ட பத்தினா யூனிவர்சிட்டி விட்ஸ்ல கூட கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்கப்பட்டதா பார்க்கேன். ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரோட இந்த கேன்டர்பரி டேல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்கப்பட்டது. ஸோ இதுல ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் Canterbury Tales அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஃபரெண்டான கொஸ்டின்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பொறுத்த அளவுக்கு நமக்கு the general plot describes the meeting of the 29 blueprints in the Dobberdy. Option B பொறுத்த அளவுக்கு நமக்கு the person's tale is the introductory tale that deals with the 7 virtues of the period. Option C பொறுத்த அளவுக்கு the Canterbury Tales is written in prose and verse of various meters of the period. So option D வந்து பாத்தீங்கன்னா the only 23 blueprints tell stories, and there are only 24 stories told together அப்படின்னு ஒரு ஃபோர்த் ஆப்ஷனா நமக்கு இருக்குது. ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பில த பிரியரஸ்ட் சேல்ஸ் அபவுட் த மர்டர் ஆஃப் மதர் பை அ சைல்ட். ஸோ நமக்கு தெரியும். ஸோ கேன்டர்பரி டேல்ஸ் பொறுத்த அளவுக்கு நமக்கு இன்டிசனட் எக்ஸாம் மாத்திரம் கிடையாது. ஸோ ஜோஃபன் சாசரோட ஒரு ஃபேமஸான ரைட்டிங்கை நமக்கு பார்க்கப்படுது. என்னதான் நமக்கு அதர் ரைட்டிங்ஸ் எழுதியிருந்தாலும் லைக் அந்த லாட்டின் அண்ட் ஃப்ரெஞ்ச் லாட்டின் இங்கிலீஷ்ல இந்த மாதிரியான ஒரு 3 டிஃப்ரெண்டான லாங்குவேஜ்ல அவர் நிறைய ரைட்டிங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த கேம்பெயின் ரிட்டர்ஸை பொறுத்த அளவுக்கு நமக்கு அடிக்கடி யூஜிசி நெட் எக்ஸாமோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கமிஷனுக்கு செட் எக்ஸாமோ ஒரு அதர் டைப் ஆஃப் ஒரு ஒரு காமனான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருந்தாலும் சரி, விச் இஸ் ரிலேட்டட் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ கேம்பெயின் ரிட்டர்ஸை பொறுத்த அளவுக்கு ஒரு மேஜரான ஒரு ஒர்க்கா நமக்கு பார்க்கப்படுது. சரிங்களா. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ பேஸ்ட் ஆன் தி அனலைஸ் ரைட் ஸ்டேட்மெண்ட் ஏ, ஐ மீன் ஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ ஸ்டேட்மெண்ட் ஜெனரல் ஆஃப் டுலாக் டிஸ்கிரைப் general product, which is described the meeting of 29 blueprints in the Dobberdy. ஸோ நமக்கு அந்த ஸ்டோரி நமக்கு கண்டிப்பான முறையில தெரியும். ஸோ Dobberdy ஷார்ட் வாக் அப்படின்னு தெரியும். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்டான ஒரு ப்ளூப்ரிண்ட் பேஸ்டான ஒரு ஒர்க்கா தெரிய வருது. ஸோ தேர்ஃபோர் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட், ரைட். ஸோ ஆப்ஷன் பி வந்துட்டு பாருங்க, the person's tale is the introductory tale that deals with 7 witches அப்படின்னு தெரிய வருது. இட் இஸ் ராங். சரிங்களா. ஸோ லைக் இந்த பர்சன்ஸ் டேல் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட் டேல் ஆஃப் கேம்பெயின் டேல்ஸ். இட் இஸ் நாட் அந்த ஃபர்ஸ்ட் டேல் அப்படின்னு இன்ட்ரோடக்டிவ் டேல் தெரியாது. பட் பர்சன்ஸ் டேல் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஃபைனலான டேலா நமக்கு தெரியும். ரைட். இன் அடிஷன் வித் தட் இந்த 7 விச்சு இந்த தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 டெட்லி சின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு நமக்கு இல்லையா ரோஸ் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ 7 டெட்லி சின்ஸ் இட் இஸ் நாட் 7 விச்சஸ், இட் இஸ் 7 டெட்லி சின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். அதனால நமக்கு ஆப்ஷன் பி வந்துட்டு ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. சரிங்களா. ஸோ ஆப்ஷன் சில வந்துட்டு பாருங்க, தி Canterbury Tales is written in prose and verse of various meters அப்படின்னு தெரியும். எக்ஸாக்ட்லி. இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னு லைக் இந்த ஒர்க் நமக்கு ஐயாம்பிக் பென்டாமிக்கா இருக்க பேஸ் பண்ணி எழுதப்பட்டது. அண்ட் அதர் 2 டேல்ஸ் நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லைக் எஸ்பெஷலி அந்த பர்சன் டேலா இருக்கட்டும், டேல் ஆஃப் மெலிபி, ரைட். ஸோ டேல் ஆஃப் மெலிபி, இந்த 2 ரைட்டிங்கை பொறுத்த அளவுக்கு நமக்கு 2 டேலுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்துட்டு ஒரு இந்த ஒரு ப்ரோஸ் அண்ட் வேர்ஸ் ஃபார்ம்ல ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறார். சரிங்களா. தேர்ஃபோர் ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு Canterbury Tales. வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஜி
அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி 23 blueprints tell stories. There are only 24 stories told altogether அப்படின்னு தெரியும். கோர்ஸ் நம்ம பார்த்தோம் லைக் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 23 blueprints இருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 24 ஸ்டோரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாஃப்ரி சாஸ்திர பொறுத்த அளவுக்கு ரெண்டு ஒரு செப்பரேட்டான ஸ்டோரிஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறார். அவருடைய ஸ்டோரிஸ் பொறுத்த அளவுக்கு த டேல் ஆஃப் சார் டேபஸா இருக்கட்டும், அண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா த டேல் ஆஃப் மெலிபி, இந்த ரெண்டு ப்ரோஸ்டையுமே வந்து பாத்தீங்கன்னா ஜாஃப்ரி சாஸ்திரோட டேலா நமக்கு தெரிய வருது. ஸோ அப்கோர்ஸ் நமக்கு இந்த ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஃபைனலாக டுடே த பியர்ஸ் டேல் டேல்ஸ் அபவுட் த மோட் ஆஃப் மதர் பை சைல்டு அப்படின்னு தெரிய வரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் ராங் அப்படின்னு தெரிய வரும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் லைக் த மர்டர் ஆஃப் அ மதர் பை அ சைல்டு, இந்த ஸ்டோரிக்கு பாத்தீங்கன்னா ஸோ இதுல ஒரிஜினலா வந்து பாத்தீங்கன்னா பிரியர் ஸ்டைல் எதை போர்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா மர்டர் ஆஃப் யங் வயஸ் கிறிஸ்டியன் சைல்டு அப்படின்னு சொல்லிடுது. இட் இஸ் நாட் மதர் பை ஹர் சைல்டு பட் பை அ சைல்டு அப்படின்னு ஆப்ஷன்ல கவர் ஆஃப் இருக்குது. பட் இதோட ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா டிராஜிக் டேல். இந்த டேல் வந்து பிரியர் ஸ்டைல் பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு டிராஜிக் டேலா தெரிய வருது. பட் இதோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எதை டிஸ்கிரைப் பண்ணிருக்கு அப்படின்னா மர்டர் ஆஃப் யங் வயஸ் கிறிஸ்டியன் சைல்டு அப்படின்னு. ஸோ தேர்ஃபோர் நமக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ சி டி, ரைட்? ஸோ ஆப்ஷன் ஏ சி டி இஸ் தி ஆன்சர் ஃபார் த 8th question அப்படின்னு தெரிய வரும். Right. So move on the 9th question here. So which among the following is not a novel written by Jean Rice? So Jean Rice நமக்கு தெரியும். ஸோ ஒன் ஆஃப் நான் பிரிட்டிஷ் பொறுத்தளவுக்கு நமக்கு கரேபியன் பிரிட்டிஷ் ஆத்தர் அப்படின்னு தெரியும். ஸோ கம்பினேஷன் அப்படின்னு பிரிட்டிஷ் அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்டரேச்சர்ல நமக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீன் ரைஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவர் யாருன்னு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஒரு கரீபியன் பிரிட்டிஷ் ஆத்தர் அப்படின்னு தெரியுது. இவருடைய கம்ப்ளீட்டான ஒரு தீம்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் ஒரு மாடர்னிஸ்ட் ப்ரோஸா நமக்கு போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு மார்ஜினலைஸ்ட் அண்ட் ஆலியனேட்டட் விமன் ரிலேட்டடான விஷயங்களை வந்துட்டு ஜீன் ரைஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு ரைட்டிங்ஸ்ல. ஆலியனேட்டட் டிசோலேஷன், ரைட்? ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஐசோலேஷன் மாதிரியான விஷயங்களை வந்துட்டு இவங்களோட ரைட்டிங்ஸ்ல வந்து ஷி ஆக்சுவலி ப்ரெசென்டட் ஹர் தீம்ஸ் லைக் திஸ், ரைட்? ஸோ ஒரு மேஜரான ரைட்டிங்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு த ஒயிட் சர்க்காஸ் யூஜிசி நெட் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ரைட்டிங்கா பார்க்கப்படுது. ஒயிட் சர்க்காஸ் அசியா இருக்கட்டும், த குட் மார்னிங் மிட் நைட்டா இருக்கட்டும், அண்ட் வயேஜ் இன் த டார்க், ரைட்? இந்த வயேஜ் இன் த டார்க் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான இவங்களோட ரைட்டிங்கா நமக்கு பார்க்கப்படுது. இந்த நாவல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கப்படுது, ரைட்? ஸோ இதுல நமக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ எந்த ரைட்டிங்ஸ் வந்துட்டு இவங்களோட ரைட்டிங் பாருங்க. இந்த குவார்டட், ரைட்? குவார்டட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு ஃபேமஸான ரைட்டிங்கா பார்க்கப்படுது. 1928 வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. Right? So she has published this particular writing, I mean, novel. Quartet பொறுத்தளவுக்கு நமக்கு 1928 வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு நாவலா நம்ம பார்க்கப்படுது. செகண்ட் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு நமக்கு குட் மார்னிங் மிட் நைட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மாடர்னிஸ்ட் நாவலா பார்க்கப்படுது. ஸோ ஜேன் ரைசர் கம்ப்ளீட்டான செகண்ட் நாவலா பார்க்கப்படுது, மாடர்னிஸ்ட் நாவல். ஐ மீன் 1939 பப்ளிஷ் ஆயிருக்குது. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வாயேஜ் இன் த டார்க். ஸோ ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு செமி ஆட்டோபயோகிராபிக்கல் நாவலா தெரியும், சரிங்களா? ஸோ ஜீன் ரைஸோட ஒரு செமி ஆட்டோபயோகிராபிக்கல் நாவலா பாத்தீங்க அப்படின்னா இந்த வாயேஜ் இன் த டார்க் வந்து 1934 வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ஃபேமஸ். ஸோ அப்கோர்ஸ் நமக்கு ஒரு ஃபைனலா இருக்கக்கூடிய இந்த கோல்டன் சைல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஷன் வராத ஒரு ரைட்டிங்கா இருக்கு, சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னு ஜீன் ரைஸரா இல்லாத ஒரு ஒர்க். ஸோ தேட் ஃபோர் நம்மளால ஈஸியா இந்த ஆன்சரை வந்து நம்மளால பிக்ஸ் பண்ணிட முடியும். கோல்டன். ஸோ இந்த ஒர்க்கு பொறுத்த அளவுக்கு நமக்கு ஸோ குட் மார்னிங் மிட் நைட் வாயேஜ் இன் தி டார்க். ஸோ இந்த 3 ரைட்டிங்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேமஸான லைக் ஜீன் ரைஸோட ரைட்டிங்கா பார்க்கப்படுது. அண்ட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த ஒர்க் லைக் அந்த கோல்டன் சைல்டு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் இந்த கிளார் ஆடம் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ரைட்டரோட ஒரு நாவலா பார்க்கப்படுது. கிளார் ஆடமோட கோல்டன் சைல்டு பொறுத்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ரைட்டிங்கா பார்க்கப்படுது, ரைட்? ஸோ 3 ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிட்டன் பை ஜீன் ரைஸ். அண்ட் ஃபைனலா இருக்கக்கூடிய இந்த கோல்டன் சைல்டு பொறுத்தளவுக்கு நமக்கு கிளார் ஆடமோட ரைட்டிங்கா பார்க்கறது, ரைட்? Yes, so move on to the 10th question here. So which statements highly, rightly define or describe utopia and dystopia அப்படின்னு தெரிய வருது. This is very much important. So sometimes வந்து நமக்கு இந்த utopia and dystopia மாதிரியான வந்து கொஸ்டின் கேட்கப்படுது,
ரைட். ஸோ இங்க நமக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பிடி ஒன்லி தெரிய வருது. கோர்ஸ் சார் தாமஸ் மோர் உட்டோபியா 1516 வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷ் லைக் ஆஃப் 4 புக்ஸா வந்து பப்ளிஷ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கம்ப்ளீட்டா கிடையவே கிடையாது. ரைட். ஸோ இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தாமஸ் மோர் உட்டோபியா வந்து பாத்தீங்கன்னா 2 புக்ஸ் தான் நமக்கு பப்ளிஷ் ஆயிருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா 1516 அண்ட் அதர் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 1518 தான் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ரைட். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்கரெக்ட் ஆப்ஷன் நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் ஆப்ஷன் பி வந்துட்டு பாருங்க. சார் தாமஸ் மோர் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு அப்ளை யூட்டோபியா டு லிட்டரரி ஜான். ஸோ when he named his imaginary republic utopia. ரைட். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட். ஸோ கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ட் லைக் இந்த உட்டோபியா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரைவ் ஃப்ரம் கிரீக் அப்படின்னு தெரியுது. ஸோ கிரீக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு டேர்மா பார்க்கப்படுது. ஆக்சுவலி ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு அப்ளை உட்டோபியா இன் திஸ் ஒர்க் அப்படின்னு தெரியும். இந்த இந்த உட்டோபியா லைக் இந்த தாமஸ் மோரோட உட்டோபியாவில் அப்ளை பண்ணியிருக்கிறார். ஸோ தேர்ஃபோர் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் அப்படின்னு தெரியுது. அண்ட் ஆப்ஷன் சி பொறுத்தளவுக்கு தாமஸ் மோர்ஸ் உட்டோபியா வாஸ் ஒரிஜினல் ரிட்டன் இன் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு இன்கரெக்டான ஒரு ஆப்ஷனா நமக்கு இங்க தெரிய வரும். சரிங்களா. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வெர்ஷன் ஐ மீன் ஒரிஜினல் வெர்ஷன் தாமஸ் மோர் உட்டோபியா வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் ஒரிஜினலா வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் லாட்டின் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சரிங்களா. ஸோ லாட்டின் அப்படின்னு தெரியும். பட் இங்க ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்துட்டு பப்ளிஷ் ஆயிருக்குன்றது ஒரு இன்கரெக்டான ஆப்ஷன் நமக்கு தெரியும். ஸோ ஆப்ஷன் டில வந்துட்டு பாருங்க ஆர்வல்ஸ் லைக் ஜார்ஜ் ஆர்வல் ஒரு ஃபேமஸான ரைட்டர் நமக்கு தெரியும். ஸோ அவரோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இன் ஹிஸ் 1984 அப்படின்னு ஒரு ஃபேமஸான நாவல் அண்ட் ஆல்டஸ் ஹக்ஸ்லி தி பிரேவ் அ நியூ வேர்ல்ட் ஆர் டிஸ்டோபியன் டிஸ்டோபியன் டெக்ஸ்ட் அப்படின்னு நமக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனா தெரியுது. சரிங்களா. ஸோ லைக் இந்த 2 ஒர்க்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்டோபியன் நாவலா நமக்கு கன்சிடர் பண்ணப்படுது 1984 இருக்கும். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தா ஆக்சுவலியோட த பிரேவ் நியூ வேர்ல்ட் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான டிஸ்டோபியன் ஆன்டி யூட்டோபியன் மாதிரியான விஷயங்களை வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனலான ஒரு ஒர்க்கா பார்க்கப்படுது. ஸோ தேர்ஃபோர் லைக் ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் அப்படின்னு தெரியும். ஆப்ஷன் டில வந்து பாருங்க. ஸோ மோஸ்ட் யூட்டோபியா வாஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு பிரெஞ்ச், ஜெர்மன், ஸ்பானிஷ் பை ரால்ஃப் ராபின்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா. ஸோ லைக் இந்த ரால்ஃப் ராபின்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்துட்டு லாட்டின்ல இருந்து இங்கிலீஷ்ல வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ மித்தபடி இதை வந்து பிரெஞ்சு அண்ட் ஜெர்மன்ல ஸ்பானிஷ்ல வந்துட்டு இவர் டிரான்ஸ்லேட் பண்ணி. ஸோ தேர்ஃபோர் ஆப்ஷன் இ இஸ் தி இன்கரெக்ட் ஆப்ஷனா தெரியும். ஸோ நமக்கு ஃபைனலா கிடைக்கக்கூடிய 2 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 ஆப்ஷன்ல இருக்கிறோம் கரெக்ட் அப்படின்ற ஒரு யூட்டோபியா அண்ட் டிஸ்டோபியா பார்த்தீங்கன்னா. ஸோ மூவ் ஆன் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ மேட்ச் த ஃபாலோவிங்ன்ற மாதிரி லைக் ஒரு போஸ்ட் கலைஞர் ரைட்டர் அண்ட் லிஸ்ட் 1ல இருக்குது அண்ட் லிஸ்ட் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னு டெக்ஸ்ட் அப்படின்னு தெரியாது. ஸோ மிஸ்மஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நியூயார்க் தியாகோ அண்ட் செகண்ட் ஆப்ஷன் அவங்களுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா டுவர்ட் தி ஆப்பிரிக்கன் ரெவல்யூஷன். செகண்ட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டர் எமி ஷிசைர் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை பொறுத்தளவுக்கு தெர் வாஸ் அ கன்ஃபிளிக். அண்ட் பிரான்சிஸ் பேனன் பொறுத்தளவுக்கு தி லாங்குவேஜ் ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒரு மிஸ் மேட்ச் நிச்சயமா ஹெச்பியோட டிஸ்கோர்ஸ் அண்ட் காலனிஸ். ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ கண்டிப்பா நமக்கு நியூயார்க் தியாங்கோ பத்தியோ அண்ட் அமெரிக்கன் சிஸ்டர் அண்ட் பிரான்சிஸ் பேனன் இன்னும் அச்சினோ அச்சி பத்தி நம்ம கம்ப்ளீட்டான ஒரு ரைட்டிங்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே கம்ப்ளீட்டா நமக்கு ஈஸியா நம்மளால ஆன்சர் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணது. உங்களுக்கு தெரியும். ஸோ நியூயார்க் தியாங்கோட ஃபேமஸான ஒர்க் தான் பாத்தீங்க அப்படின்னா த லாங்குவேஜ் ஆஃப் லாங்குவேஜஸ் லாங்குவேஜ் ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டான டீகாலனைசேஷன் லிங்குவிஸ்டிக் அனலைஸ் பேஸ் பண்ணி டீகாலனைஸ் பேஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆப்பிரிக்கன் லாங்குவேஜா நமக்கு தெரியும். பவர் ஆஃப் ஆப்பிரிக்கன் லாங்குவேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா போர்ட்ரேட் பண்ணப்பட்ட ஒரு ஒர்க்கா தெரியுது லாங்குவேஜ் ஆஃப் லாங்குவேஜஸ். ஸோ நியூயார்க் தியாங்கோட அந்த லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா 1A வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 3 அப்படின்னு தெரியாது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ல ஏக்கு 3 இருக்கக்கூடிய செகண்ட் ஆப்ஷன் தான் நமக்கு தெரியும். ஏ செகண்ட் ஆப்ஷன்ல தான் ஏக்கு 3 தெரியும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அமிசேஷார் அமிசேஷாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமஸான ரைட்டிங் த டிஸ்கோர்ஸ் ஆன் கலோனியலிசம். இந்த டிஸ்கோர்ஸ் ஆன் கலோனியலிசம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான லைக் ஒரு லைக் 1950 பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காலனைஸ் அண்ட் காலனைசர். ஸோ காலனைசர் அண்ட் காலனைஸ்ட் இந்த 2 பீப்புளுக்கு இடையில இருக்கப்பட்ட ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா போர்ட்ரேட் பண்ணப்பட்ட ஒரு ஒர்க் தான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கோர்ஸ் ஆன் கலோனியலிசம். ரைட். 1950 ஒரு ஃபேமஸான ஒர்க்கா பார்த்துட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் நமக்கு பிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 4th ஆப்ஷன் நமக்கு தெரியும் டிஸ்கோர்ஸ் ஆன் கலோனியலிசம்.
அண்ட் அளவுக்கு நமக்கு பிரான்சஸ் பேன், பிரான்ஸ் பேனை பொறுத்த அளவுக்கு நமக்கு அவரோட ரைட்டிங் நமக்கு தெரியலாம். தி ஆப்பிரிக்கன் ரெவல்யூஷன், ஆப்பிரிக்கன் ரெவல்யூஷன் இந்த ஒர்க்கை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு டாக்டிக்கல் எசேவா நமக்கு பார்க்கப்படுது. அந்த கலெக்ஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ், ரைட்? ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு தெரிய வருது. ஸோ இந்த ஒர்க் பொறுத்தளவுக்கு ஆப்ஷன் சில வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒன்னா பார்க்கப்படுது. பிரான்ஸ் பண்ணதால தி ஆப்பிரிக்கன் ரெவல்யூஷன் வந்துட்டு மேட்ச் ஆகுது. ஃபைனலா இருக்கக்கூடிய ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு நமக்கு சின்வா அச்சிப், சின்வா அச்சிபியை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு ஃபைனலா இருக்கக்கூடிய ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் அ கண்ட்ரி. ஸோ தெர் வாஸ் அ கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபேமஸான ஒரு நைஜீரியன் சிவில் வாரை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு ஒர்க்கா நமக்கு தெரியுது. தெர் வாஸ் அ கண்ட்ரி. ஸோ நைஜீரியன் சிவில் வாரை பேக்ரவுண்டா வச்சு எழுதப்பட்ட ஒரு ஃபேமஸான ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர் வாஸ் அ கண்ட்ரி, சின்வா அச்சிபி அப்படின்னு ஒரு ஃபேமஸான. ஸோ நமக்கு ஃபைனலா கிடைக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து டிக்கு 4 சிக்கு 1, ஃபைனலா டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து நமக்கு செகண்ட் ஆன்சர் நமக்கு கிடைக்கும். So move on the 12th question here. So who among the following are the recipients of a Nobel Prize in Literature? So this is very much important. Sometimes வந்து பாத்தீங்கன்னா which is என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நோபல் பிரைஸோ புலிசர் பிரைஸோ அண்ட் அதர் அவார்ட் லைக் ஈவன் சாகித்ய அகாடமி இந்த மாதிரியான அவார்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படுது, ரைட்? ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நோபல் பிரைஸ் இந்த கிளாஸ் இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டினை பார்க்கப்படுது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தன் பமுக் அண்ட் ஆப்ஷன் பில சோமர்செட் மேகம் அண்ட் சில வந்து பாத்தீங்கன்னா ஹெரால்ட் பின்டர், ஜி வந்துட்டு மார்கரெட். ஸோ இதுல யாரெல்லாம் நமக்கு நோபல் பிரைஸ் ரிசீவ் பண்ணிருக்கிறாங்கன்ற ஒரு ஆப்ஷனா நமக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாருங்க லைக் ஆர்ஃபன் பமுக். அப்கோர்ஸ் ஒரு 2006 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒர்க்ஸா இருக்கட்டும், லைக் ஒரு டீடைல்டான அனலைஸ், லைக் ஒரு துர்கிஷ் நாவல். அப்கோர்ஸ் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துர்கிஷ் நாவலிஸ்ட். ஸோ இந்த துர்கிஷ் நாவலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2006 நோபல் பிரைஸ் ரிசீவ் பண்ணியிருக்கிறார். அவருடைய லிட்ரரி கான்ட்ரிபியூஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஃபன் பமுக் வந்துட்டு 2006 நோபல் பிரைஸ் ரிசீவ் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் சி ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய இந்த ஹெரால்ட் பின்டர். ஸோ ஹெரால்ட் பின்டரை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு ஃபேமஸான பிரிட்டிஷ் ரைட்டர் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ ஃபேமஸான பிரிட்டிஷ் ரைட்டர் அப்படின்னு சொல்லி தெரிய வரும். அண்ட் இவங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2005 வந்துட்டு நோபல் பிரைஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. 2005 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெரால்ட் பின்டர் வந்துட்டு ஒரு அவங்களுடைய டிராமா, ஃபேமஸான ஒரு டிராமா அண்ட் ஸ்கிரீன் ரைட்டர். அப்கோர்ஸ் 2005 வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடர்ன் டிராமா அப்படின்ற ஒரு கன்சர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெரால்ட் பின்டருக்கு நோபல் பிரைஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இருக்கக்கூடிய தேர்ட் ஐ மீன் சோமர்செட் மாகம் நமக்கு தெரிய வரும். அப்கோர்ஸ் நமக்கு ஒரு ஃபேமஸான பிளே ரைட்டா இருந்தாலும் இவர் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு நோபல் பிரைஸ் வாங்குற அளவுக்கு வந்துட்டு ஒரு கான்ட்ரிபியூஷன் அந்த அளவுக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இதனால பார்க்க முடியுது. என்னதான் அவர் ஒரு ஃபேமஸான பிளே ரைட் அண்ட் நாவலிஸ்டா இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நோபல் பிரைஸ் ரிசீவ் பண்ற அளவுக்கு வாங்கல. சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் இல்லை அண்ட் ஆப்ஷன் கிடையாது. அண்ட் அப்கோர்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய அதர் ஆப்ஷனை பொறுத்த அளவுக்கு ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் தெரிய வருது. ஆப்ஷன் பில வந்து பாத்தீங்கன்னா மார்கரெட் அட்வுட், ஒரு ஃபேமஸான ஒரு கெனடியன் ரைட்டர். ஸோ இவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹேன் நைட் ஸ்டேல் அப்படின்னு சொல்லி ஃபேமஸான ஒரு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸ் ரிசீவ் பண்ணல, பிரைஸ் வந்துட்டு ரிசீவ் பண்ணிருக்காங்க. பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா புக்கர் பிரைஸ் வந்துட்டு ரிசீவ் பண்ணிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் நம்ம ஆர்ஃபன் பொம்முக்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய ஹெரால்ட் பின்டர் அப்படின்னு ஏசி. ஏ வந்து பாத்தீங்கன்னா இ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஏசி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இ அப்படிங்கிற சொல்லிட்டு நமக்கு யூஜிசி வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மார்க் கொடுத்துருக்குறாங்க. இன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிடையாது. அண்ட் தேர்ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஏசி அப்படின்ற ஒரு 2 ரைட்டருமே நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் நோபல் பிரைஸ் ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. Therefore, we can completely fix the option with A, C. And the second option இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கு லாஸ்ட் டைம் இந்த ஏசி டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டி வந்து நம்மளால ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா நமக்கு கிளியரா தெரியுது மார்க்கெட் அட்வுட் வந்து ரிசீவ் பண்ணல அப்படின்னு. ஸோ அதனால நம்ம டியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது. அண்ட் டிங்கிற ஆப்ஷன் இருக்குன்றதால we can go with A, C, D, right? So move on to 13th question here. So arrange the following text in the correct chronological order of the publication of the book. ஸோ இப்போ பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஒர்க்குக்கும் எந்த இயர் வந்து பப்ளிஷ் ஆயிருக்குன்ற ஒரு விஷயத்த நம்ம
கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அந்த டெர்மினாலஜி வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடும். பாருங்க இந்த ப்ளூ பிரிண்ட் ப்ராக்ரஸ் நமக்கு தெரிய வரும். ஸோ ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 1678 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. யாரால வந்து பாத்தீங்கன்னா ஜான் பனியனோட ஒரு ஃபேமஸான கிறிஸ்டியன் அலிகரி அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம படிச்சிருக்கோம். சம்டைம்ஸ் நம்மளோட பிஜி ஸ்டடிஸ்ல எம்ஏ இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ பிரிண்ட் ப்ராக்ரஸ் கம்ப்ளீட்டான ஒரு ரிலீஜியஸ் கிறிஸ்டியன் அலிகரி அப்படின்னு படிச்சிருக்கோம். 1678 பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ பியோலஸ் நமக்கு தெரியும். ஸோ கம்போஸ் பை 18 and 11th செஞ்சுரியில ஒரு ஓல்டு இங்கிலீஷ் எபிக் ஃபார்ம் அப்படின்னு தெரியும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் ஆப்ஷனா இருக்குது. ஸோ என்டிமியான். ஸோ என்டிமியானை பொறுத்த அளவுக்கு நமக்கு 1818 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஃபேமஸான லைக் ஒரு நரேட்டிவ் ஃபார்ம், ரொமான்டிக் நரேட்டிவ் ஃபார்ம் ரிட்டன் பை ஜான் கீட்ஸ். ஸோ ரொமான்டிக் 19th செஞ்சுரியில இருக்கும் ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க் தான் என்டிமியா. அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேரிக். இந்த ஃபேரிக்கினை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த எபிக் ஃபார்ம் அப்படின்னு தெரியும். ஸோ எபிக் ஃபார்ம் விச் இஸ் ரிட்டன் பை எட்மண்ட் ஸ்பென்சர். எட்மண்ட் ஸ்பென்சர் ஒரு நைஸ் அண்ட் ஸ்பீட்ல எழுதப்பட்ட ஒரு ஃபேமஸான ஒர்க்கை பார்க்க போகுது. 1590 இருந்து 1906 90 and 96ல ஒரு எக்ஸலண்டான ஒரு கான்டெஸ்டோட வந்து நம்ம பப்ளிஷ் ஆன ஒரு ஒர்க். அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பாரடைஸ் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பாரடைஸ் லாஸ்ட் 1667ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ரிட்டன் பை ஒரு பிளாக் வேர்ஸ் எபிக் ஃபார்ம் அப்படின்னு நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ஒரு ஃபேமஸான லேண்ட்மார்க்கான ஒரு ஒர்க்கா நமக்கு தெரிய வருது. இந்த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 1660. ஸோ இது இந்த இயர் வந்து நம்ம கம்ப்ளீட்டா நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஜான் கீட்ஸ் ரொமான்டிக் ரேஸ் எந்திமையான ஃபைனலான இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ சி. ஸோ இங்க 3 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் நம்ம கிளாஸ்ல இருந்து போனா கூட ரொம்பவே ஈஸியா பார்க்க போறோம். ஸோ இந்த மீன் ஜான் கீட்ஸ்க்கு அடுத்து முன்னாடி வரக்கூடிய ஒரு ரைட்டர் யாரா இருப்பாங்க அப்படின்னு கண்டிப்பான முறையில் ஜான் பனியன். ஜான் பனியனோட இந்த ப்ளூ பிரிண்ட் ப்ராக்ரஸ் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன் 2 இடத்துல இருக்குது. அதனால நமக்கு செகண்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ரைட். ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா 2 இடத்துல இருக்குது, 3வது இடத்துல 4வது இடத்துல ஆப்ஷனா இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இ அப்படின்னு பாரடைஸ் தான். ஸோ ஜான் பனியானுக்கு முன்னாடி ஜான் மில்டர். ஸோ பாரடைஸ் லாஸ் அப்படின்னு 1667. ஸோ மறுபடியும் அகைன் 2 இடத்துல இ வந்து. ஸோ இதுதான் மேஜரா கவனிக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து முன்னாடி என்ன ஒர்க் இருக்குது. ஸோ ஃபேரிக். இந்த ஃபேரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஃபேரிக்கும் பொறுத்த நமக்கு 1590. ஸோ ஆப்ஷன் டி. ரைட். ஸோ ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா 3rd இடத்துல இருக்கு. அண்ட் ஈஸியா நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அப்கோர்ஸ் வியோல்ஸ் அப்படின்னு ஒரு ஓல்டு எபிக் ஒரு எபிக் ஃபார்மா பாக்குறதுனால ஆப்ஷன் வந்து நமக்கு பி ஜி ஏ இ சி அப்படின்னு தெரியும். ஸோ மூவ் ஆன் தி 14th கொஸ்டின் யார். ஸோ 14th கொஸ்டின் யார். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட் அண்ட் நாவல்ஸ் அந்த கொட்டேஷன் யாரு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், அந்த நாவல்ஸ் யார் அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்கள் கிடைக்கல சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏல வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பினஸ் இஸ் பட் தி அக்கேஷனல் எபிசோட் இன் ஜென்ரல் ட்ராமா ஆஃப் பெயின் அப்படின்றது ஒரு நமக்கு தெரிய வரும். ஸோ இதை யாரு ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ த்ரீ அப்படின்னு தெரிய வரும். சார்ல்ஸ் டிக்கன்ஸ் சொன்னா ஒரு ஃபேமஸான ஒரு கொட்டேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் த ஹாப்பினஸ் இஸ் பட் அக்கேஷனல் எபிசோட் இன் ஜென்ரல் ட்ராமா ஆஃப் பெயின் அப்படின்னு தெரிய வரும். ஸோ தாமஸ் கார்டியோட இந்த ஸ்லோகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பிலாசபிக் த மேயர் ஆஃப் கேஸ்ட்ரிக் பிரிட்ஜ். த மேயர் ஆஃப் கேஸ்ட்ரிக் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு ஃபேமஸான நாவல் 1886ல பப்ளிஷ் ஆன இந்த நாவல் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொட்டேஷன் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஹாப்பினஸ் இஸ் பட் அக்கேஷனல் எபிசோட் இன் ஜென்ரல் ட்ராமா ஆஃப் பெயின் அப்படின்னு தாமஸ் கார்டியோட மேயர் ஆஃப் கேஸ்ட்ரிக் பிரிட்ஜ்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பில வந்து பாத்தீங்கன்னா be still when you have nothing to say, when a genuine passion moves you, say what you have got to say and say it hot அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொட்டேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லைக் பிபி 1 அப்படின்னு சொல்லி தெரியும் பிஹெச் லாரன்ஸோட கொட்டேஷன் வந்து பார்க்கப்படுது. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு அக்னாலேஜ் பண்ணல. இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பிலாசபிக்கலான கொட்டேஷன் பார்க்கப்படுது. ஆப்ஷன் பிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 1 பிஹெச் லாரன்ஸோட இந்த கொட்டேஷன் வந்துட்டு ஒரு கிளாசிபிக்கலான ஒரு கொட்டேஷனா பார்க்கப்படுது. ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4க்கு மேட்ச் ஆகுது. அதுல வந்து பாருங்க எட்டர்னிட்டி இஸ் செட் நாட் டு பி அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் பட் அன் எக்ஸ்டென்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 4th ஒன்னா பார்க்கப்படுது. கிரஹாம் கிரீன். ஸோ இவருடைய இந்த கேத்தலிக் நாவல் தி எண்ட் ஆஃப் தி அஃபேர், எண்ட் ஆஃப் தி அஃபேர் தான் பாத்தீங்கன்னா ஸோ இந்த கொட்டேஷன் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. ரைட். ஸோ 1951ல இருந்த
ஒரு கேத்தலிக் நாவலா பார்க்கப்படுது. ஸோ ஆப்ஷன் டில வந்து பாத்தீங்கன்னா வைசஸ் ஆர் சம்டைம்ஸ் ஒன்லி விச் இஸ் கேரிட் எக்ஸஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் டிக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்டா நமக்கு தெரியும் சார்ல்ஸ் டிக்கன்சனோட அகைன் வந்துட்டு ஒரு ஹியூமன் ஹெப்போக்ராசி ரைட். ஸோ ஹியூமன் ஹெப்போக்ராசி மாதிரியான விஷயங்களை போர்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கொட்டேஷன் பார்க்கப்படுது. ஸோ therefore ஆப்ஷன் 3 is the answer for this question, right? So move on the 15th question. So who among the following writers were associated to Harlem Renaissance? So this is very much important. The Harlem Renaissanceல யாரெல்லாம் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இங்க பேசான ஒரு கொஸ்டின் பார்க்கப்படுது, ரைட். ஸோ இங்க பாருங்க அண்ட் லெஸ்லி ஜென்சன். ஸோ லெஸ்லி ஜென்சன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபேமஸான ரைட்டரா பார்க்கப்படுது. அண்ட் ஆக்சுவலி ஒரு கண்டெம்பரரியான ஒரு அமெரிக்கன் எசேஸ் அண்ட் நாவலிஸ்ட். பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹார்லம் ரினைசன்ஸ்ல பங்கேற்காத ஒரு ரைட்டரா பார்க்கப்படுறாங்க. ஸோ ஹார்லம் ரினைசன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் ஆப்பிரிக்கன் ஒரு கம்ப்ளீட்டான ஆர்ட் அண்ட் கல்ச்சரல் மூவ்மெண்டா நமக்கு பார்க்கப்படுது. சரிங்களா, ஆர்ட் அண்ட் கல்ச்சரல் மூவ்மெண்டா பார்க்கப்படுது. எஸ்பெஷலி 1980ல இருந்து 1930s வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட் வந்து ஒரு ஆர்ட் மூவ்மெண்ட்ல நமக்கு கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லெஸ்லி ஜேம்சன் இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் இந்த ஆர்ட் ஹார்லம் யூனிவர்சிட்டியில வராத ஒரு ரைட்டரா பார்க்கப்படுறாங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் கிங், ரைட். ஸ்டீஃபன் கிங்கை பொறுத்த அளவுக்கு நமக்கு ஒரு அதர் ரைட்டர் ஆக்சுவலி மாடர்ன் மாஸ்டர் ஹாரர் சஸ்பென்ஸ் ஹிஸ்டாரிக்கல் மாதிரியான விஷயங்களை எழுதின ஒரு ஃபேமஸான ரைட்டரா பார்க்கப்படுறாங்க. ஸோ இவருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹார்லம் ரினைசன்ஸ்ல வராத ஒரு ஆப்ஷனா பார்க்கப்படுறாங்க. அண்ட் ஸோ இந்த எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ மிச்சமா நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷனை பொறுத்த அளவுக்கு நமக்கு இந்த ரைட். ஸோ அலைன் வாக்கியா இருக்கட்டும் அண்ட் லாங்ஸ்டன் ஹக்ஸா இருக்கட்டும் ஜோரா நீல் ஹாஸ்டர். ஸோ இந்த எலிமினேஷன் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பா இருக்கக்கூடிய மிக்ஸ் ஆப்ஷன்னால நம்மளால ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். ஸோ CDE, ரைட். லைக் அலன் வாக்கி and Langston Hughes and Zora Neely Huster. So கிடைக்கிறாங்க. அண்ட் இந்த கொஸ்டின் பொறுத்தளவுக்கு CDE இது ஹார்லம் ரினைசன்ஸ்ல ஃபேமஸான ரைட்டரா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆன் 16th question here. So which among the following is not a play written by Eugenio O'Neill? ஸோ யூஜினோ ஓனெல் நமக்கு தெரியும். ஸோ ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர் ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒவ்வொரு ரைட்டிங்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபேமஸான அந்த பிளிசர் பிரைஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஒர்க் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா லைக் யூஜினோ ஓனெலுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. யூஜிசி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு யூஜினோ ஓயில ஒரு அமெரிக்கன் லிட்டரேச்சர் பொறுத்தளவுக்கு யூஜினோ ஓயிலுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரைட்டா பார்க்கப்படுது. ஸோ தாண்டி what I can suggest you, strongly recommend you யூஜினோ ஓயில பத்தினான மேக்சிமம் ரைட்டிங்ஸ் என்னவா இருக்குதோ அதனால எவ்வளவு தூரம் யூஜினோ ரைட்டிங்கை வந்துட்டு கவர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ணுது. சரிங்களா, ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரைட்டரா பார்க்கப்படுறாங்க, ரைட். எஸ். ஸோ த பிளாக் அண்ட் த ஸ்டார்ஸ், பிளாக் அண்ட் த ஸ்டார்ஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ யூஜினோ ஓனெயிலோட ரைட்டிங் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த ஒர்க்கை யார் எழுதுனான்னு பாத்தீங்க அப்படின்னா சியோன் ஓ கேசே. சியோன் ஓ கேசே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு ட்ராமட்டிஸ்ட் அண்ட் கண்டெம்பரரி கூட நம்ம சொல்லலாம். அண்ட் சியோன் ஓ கேசே தான் வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஐரிஷ் பிளே ரைட். அண்ட் இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளக் ஆஃப் த அண்ட் த ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி 1926ல பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ஃபேமஸான ட்ராஜடி ஒர்க்கா நமக்கு பார்க்கும். ஒரு பிளக் அண்ட் ஸ்டார்ஸை பொறுத்தளவுக்கு ட்ராஜடி ஒர்க்கா பார்க்கப்படுது. அண்ட் அதர் ஆப்ஷனை பார்த்து பாருங்க, ஆனா கிறிஸ்டி ஒரு 4 ஆக்ட் பிளேவா பார்க்கப்படுது. யூஜினோ ஓனெயிலோட ஒரு 4 ஆக்ட் பிளே அண்ட் கிட்டத்தட்ட ஒரு பிளிசர் பிரைஸ் ரிசீவ் பண்ணது. இந்த ஆனா கிறிஸ்டிக்கு வந்துட்டு பிளிசர் பிரைஸ் வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச் இன்டர்லூட் இந்த ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் டைம் பிளிசர் பிரைஸ் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 9 ஆக்ட் சைக்கலாஜிக்கல் ட்ராமா அப்படின்னு தெரியும். அண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா சில்ட்ரன் காட் வின் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் ஒரு எக்ஸ்பிரசிவ் பிளேவா பார்க்கப்படுது. அண்ட் ஒரு ட்ராஜிக் மேரேஜ் அண்ட் ராசியல் டென்ஷன் மாதிரியான விஷயங்களை போர்ட்ரேட் பண்ணப்பட்ட 1924ல பப்ளிஷ் ஆன ஆல் காட்ஸ் சில்ட்ரன் காட் விங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஆப்ஷனுமே எனக்கு ஆன்சர் அப்படிங்கிறோம். ஸோ நம்மளால அகைன் வந்து நமக்கு எலிமினேஷன் ஆப்ஷனை வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிட முடியும், ரைட். ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிராமாவில் ஒரு 4 டைம்ஸ் வந்துட்டு புலிசர் பிரைஸ் வந்து ரிசீவ் பண்ணிருக்கு அமெரிக்கன் லிட்டரேச்சர். ஒரு 4 டைம்ஸ் வந்து டிராமாவுக்காக ரிசீவ் ரிசீவ் பண்ணப்பட்ட ஒரு ரைட்டர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னு யூஜினோ ஓனெல். ஸோ இதுல நம்ம ரெண்டு பார்த்தோம். லைக்
ஆனா கிறிஸ்டியா இருக்கும், இந்த ஸ்ட்ரேஞ்ச் இன்டர்லூட்ஸ். அதர் டூ ரைட்டிங்ஸை பொறுத்தளவுக்கு பியாண்ட் தி ஹாரிசன். ஸோ 1920 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒர்க்கு மிஸ்டர் பிரைஸ் ரிசீவ் பண்ணது பியாண்ட் ஹாரிசன். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1957 லாங் டே ஜார்னி இன்டு நைட், லாங் டேஸ் ஜார்னி இன்டு நைட். ஸோ இந்த 4 ஒர்க்கு தான் மிஸ்டர் பிரைஸ் வந்துட்டு ரிஜினோவில் ரிசீவ் பண்ணி. Who on the 17th question? So who among the following find the term stream of consciousness? So this is very much important. In the type of UGC sometimes only question take rank the stream of consciousness, right? So the answer வந்து பாருங்க, the May Sinclair. The May Sinclair வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் நாவலிஸ்ட் அண்ட் கிரிட்டிக். அண்ட் இவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் இந்த டேர்ம் லைக் the stream of consciousness அப்படின்ற ஒரு தமிழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு மீன் ஃபைன் பண்ணிருக்கிறாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா லைக் வில்லியம் ஜேம்ஸ் வந்துட்டு சைக்காலஜி லைக் இந்த சைக்காலஜி அப்படின்ற ஒரு ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் ஜேம்ஸ் வந்துட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி ரைட். ஸோ அந்த ஒர்க்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வில்லியம் ஜேம்ஸ் பாயிண்ட் பண்ணிருக்காங்க. பட் இங்கே நம்மளுடைய வில்லியம் ஜேம்ஸ் ஆப்ஷன் இல்லாத அப்படிங்கிறதுனால மே சின்க்ளர் தான் இந்த டேர்ம் வந்து பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸ் வந்துட்டு கிடைச்சிருக்கு. எஸ்பெஷலி த ஈகோயிஸ்ட் இந்த டாரசி ரிச்சர்ட்சனோட ரைட்டிங்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு இவங்க ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மே சின்க்ளர் வந்துட்டு இந்த டேர்ம் லைக் அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி, ரைட். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி வந்துட்டு வில்லியம் ஜேம்ஸ் கண்டுபிடிச்ச அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் டேர்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணது மே சின்க்ளர், ரைட். எந்த ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாரத்தி ரிச்சர்ட்சனோட ரைட்டிங்கை பொறுத்தளவுக்கு புக் இமேஜ் எஸ்பெஷலி புக் இமேஜ் அப்படின்ற ஒரு ரைட்டிங்கை நமக்கு ஸ்ட்ராங்கா வந்துட்டு ஸ்டடி பண்ணது ஃபர்ஸ்ட் மே சின்க்ளர் வந்துட்டு அப்ளை பண்ணிருக்காங்க. அதர் ரைட்டிங்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு விர்ஜினியா வுல்ஃபா இருக்கட்டும் அண்ட் மார்சல் ப்ரௌஸ்டா இருக்கட்டும், ஜேம்ஸ் ஜாய்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி விர்ஜினியா வுல்ஃபோட மிஸ்ஸஸ் டாலரியா இருக்கட்டும், டு த லைட் ஹவுஸ், ஜேம்ஸ் ஜாய்ஸோட அந்த யூலிசஸா இருக்கட்டும், மார்சல் ப்ரௌஸோட தி சர்ச் ஆஃப் லாஸ்ட் டைம். ஸோ இந்த ரைட்டிங்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. Whereas May Sinclair பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க, ரைட். So move on the 18th question here. So Patrick White. So Patrick White, an Australian novelist, was a recipient of which of the following prizes of the year? Option A பொறுத்தளவுக்கு Australian of the year, Mr. Prize. Option C பொறுத்தளவுக்கு Booker Prize. B Nobel Prize in Literature. D பொறுத்தளவுக்கு Perkins Prize in Narrative Literature. ஸோ பேட்ரிக் ஒயிட் ஃபர்ஸ்ட் யாருன்னு தெரிய வரணும். ஸோ அது தெரிய வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆப்ஷன் வந்துட்டு எலிமினேட் பண்ணிடும். அஃப்கோர்ஸ் நமக்கு ஒரு ஆஸ்திரேலியன் ஒரிஜினல் ரைட்டரா தெரிய வராங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் 1973 வந்து பாத்தீங்க அப்படின்னா நோபல் பிரைஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. 1973 நோபல் பிரைஸ் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் ஆஸ்திரேலியன் ஆஃப் இந்தியா 1973 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரியன் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டுமே ரிசீவ் பண்ணிருக்கீங்க. தேர்ஃபோர் ஆப்ஷன் ஏ அண்ட் பி இஸ் தி ஆன்சர் ஃபார் தி 18th question. அந்த அதர் பிரைசஸ் வந்துட்டு ரிசீவ் பண்ணல, எஸ்பெஷலி புலிட்சர் பிரைஸா இருக்கட்டும் அண்ட் அதை தாண்டி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா லைக் புக்கர் பிரைஸா இருக்கட்டும் அண்ட் ஃபைனலா இருக்கக்கூடிய அந்த பெர்கின்ஸ் பிரைஸ் இன் நரேட்டிவ். ஸோ இந்த பிரைசஸ்லாம் வந்துட்டு ரிசீவ் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஸ்ட்ராங்கா தெரியும். ஸோ மூவ் ஆன் தி 19th question here. அகைன் ஒரு குரோனாலஜி பேஸ்டான ஒரு கொஸ்டினை பார்க்க போயிடுது. அண்ட் ஆப்ஷன் ஏல பொறுத்தளவுக்கு பாரடைஸ் லாஸ்ட் நமக்கு தெரியும். இந்த பாரடைஸ் லாஸ்ட் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ 1667. அண்ட் ஆப்ஷன் பி பொறுத்தளவுக்கு பாரடைஸ் ரீகைன். ஸோ பாரடைஸ் ரீகைன் பொறுத்தளவுக்கு 1671, ரைட். ஸோ தேர்ட் ஆப்ஷன்ல லிசிடாஸ். ஸோ கம்ப்ளீட்டான ஜார்ஜ் மில்டனோட ரைட்டிங் பேஸ் பண்ணி கேட்கப்பட்ட ஒரு குரோனாலஜி கொஸ்டின் தான் இது. ஸோ லிசிடாஸை பொறுத்தளவுக்கு 1673 அண்ட் தோமஸை பொறுத்தளவுக்கு நமக்கு 1634 அண்ட் ஃபைனலா இருக்கக்கூடிய அல்விக்ரோ பொறுத்தளவுக்கு நமக்கு 1641, சரிங்களா. ஸோ இப்போ பாருங்க ஆப்ஷன் குரோனாலஜி பேஸ்டான ஒரு ஆப்ஷன் தெரிய வருது EGCAB. ஸோ இருக்கக்கூடிய அல்விக்ரோ வந்து பாத்தீங்கன்னா 1631 எழுதப்பட்ட ஒரு கிளாசிக்கல் போமா தெரிய வருது. ஸோ ஒரு லைக் மில்டனோட லோர்லி போமா நமக்கு கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ தேர்ஃபோர் ஆப்ஷன் இல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் இ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒர்க்கா தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தோமஸ் 1634 ஒரு மேஸ்க் அப்படின்னு தெரிய வருது, சரிங்க. ஹானர் அப்படின்னா எழுதப்பட்ட ஒரு ஹானரான ஒரு ஒர்க் ஆப்ஷன் டி பொறுத்தவரைக்கும்
செகண்ட் ஒர்க்கை கன்சிடர் பண்ணப்படுது. அண்ட் லிசிடாஸ். ஸோ சியை பொறுத்தளவுக்கு லிசிடாஸ் 1637 ஒரு ஃபேமஸான பாஸ்டல் எழுதி ஆக்சுவலி இன்னும் டெத் ஆஃப் எட்வர்ட் கிங் அவரோட காலேஜ் ஃப்ரெண்ட் இன்னும் எட்வர்ட் ஃப்ரெண்ட் இறந்துருக்கு ஒரு எழுதப்பட்ட ஒரு ஃபேமஸான பாஸ்டல் லிசிடாஸ் அண்ட் 1637. அண்ட் அப்கோர்ஸ் நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏல பொறுத்தளவுக்கு பாரடைஸ் லாஸ்ட் ஒரு 1667 ஒரு மார்க் எபிக் சாரி ஒரு மில்டனோட கம்ப்ளீட்டான மாஸ்டர் எபிக் அப்படின்னு நமக்கு தெரியும், ஃபால் ஆஃப் மேன் அப்படின்ற ஒரு டீமோட. அண்ட் பாரடைஸ் ஃபர்ஸ்ட் டி ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு நமக்கு 1617. ஸோ ஈஸியா நம்மளால டெக்னாலஜி நம்ம சூஸ் பண்ணணும். So move on the 20th question here from the following writers who are known for magical realism. So this is very much important. So magical realism ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி நமக்கு இந்த magical realism பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கப்படுது, ரைட்? ஸோ ஆன்சர் பார்க்குறீங்க பிஜி, ரைட்? ஸோ ஆர்கே நாராயண் அண்ட் சல்மான் ருஷ்டி, எஸ் நேபால், கேப்ரியல் மார்க்கஸ் அப்படின்னு தெரிய வருது, முல்க்ராஜ் ஆனந்த், ரைட்? ஸோ இந்த மாதிரியான செலக்டிவான ரைட்டர்ஸ் எல்லாம் நம்ம ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. அண்ட் இது மேஜிக்கல் ரியலிசம் பேஸ் பண்ணி ஒரு ஒரு கொஸ்டின் வந்து அடிக்கடி நம்மளால கேட்கப்படுது, சரிங்களா? ஸோ மேஜிக்கல் ரியலிசத்துல நமக்கு கம்ப்ளீட்டான முறையில நாலேஜ் வேணும். அண்ட் மேபி இந்த அப்கமிங் ஒவ்வொரு செஷன்லயும் கூட நமக்கு ஒரு யூனிக்கான ஏரியாவா பார்க்கப்படுது, ரைட்? ஸோ இங்க அந்த வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜிக்கல் ரியலிசத்துல நமக்கு 20th கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். மேஜிக்கல் ரியலிசத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு கேப்ரியல் மார்க்கஸ் ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டரை பார்க்கணும், எஸ்பெஷலி கொலம்பியன் ரைட்டர் தான். ஸோ கொலம்பியன் ரைட்டர் 100 Years of Solitude ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க் விச் இஸ் போர்ட்ரைங் தி மேஜிக்கல் ரியலிசம். அண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் சல்மான் ரஷ்டி, ரைட்? ஸோ சல்மான் ரஷ்டியோட நமக்கு இந்த மிட் நைட் சில்ட்ரன், ஸோ புக்கர் பிரைஸ் ரிசீவ் பண்ண இந்த மிட் நைட் சில்ட்ரன் 1981. அண்ட் இந்த ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான மேஜிக்கல் ரியலிசம் தான் பேஸ் பண்ணி எழுதப்பட்டது. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா டோனி மாரிசனோட நமக்கு பார்த்துருக்கோம், லைக் ஒரு புலிசர் பிரைஸ் ரிசீவ் பண்ண அந்த டோனி மாரிசனோட த பிலவட் அப்படின்ற ஒரு ஒர்க்கா இருக்கட்டும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா லைக் இசபெல் ஆலண்டி, லைக் சிலி ரைட்டர், உங்களோட ரைட்டிங் பார்த்தது ஹவுஸ் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ் இந்த ரைட்டிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேஜிக்கல் ஸ்ட்ராங்கா வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணப்பட்ட ஒரு ஒர்க்கா பார்க்கப்படுது. ஸோ ஆப்ஷனை பொறுத்த அளவுக்கு நமக்கு இங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க, சல்மான் ரஷ்டி அண்ட் கேப்ரியல் மார்க்கஸ், கேப்ரியல் கவர்சி மார்க்கஸ். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அதர் ஆப்ஷன்ஸும் ரைட் அப்படின்னு எக்ஸாம்பிள் ஆர்கே நாராயண், லைக் பிஎஸ் நைபால், முல்க்ராஜ் ஆனந்த்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் மேஜிக்கல் ரியலிசம்ல எழுதாத ரைட்டா தெரியவர். ஸோ ஃபார் த 20th கொஸ்டின் டி இஸ் தி ஆன்சர். ஸோ 21st கொஸ்டின் 21ல வந்து பாருங்க. அண்ட் அகைன் ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரியான ஒரு கொஸ்டினை பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் டெக்ஸ்ட் அண்ட் பக்கம் கேரக்டர் டெக்ஸ்ட்ல அதுக்கான ப்ரோட்டோகானிஸ்ட் அந்த அதர் கேரக்டர்ஸ் எங்க வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல இதை கேட்கக்கூடியப்பட்ட ஒரு கொஸ்டின் பாருங்க. ஆப்ஷன் ஏ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூலி. ஸோ கூலி வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் கேரக்டர் பொறுத்தளவுக்கு முன்னோ இஸ் த ப்ரோட்டோகானிஸ்ட். அண்ட் முல்க்ராஜ் ஆனந்தோட ஃபேமஸான ஒரு ஒர்க் நமக்கு தெரியும், சரிங்களா? கூலி வந்து பாத்தீங்கன்னா முல்க்ராஜ் ஆனந்தோட ஃபேமஸான ஒரு ஒர்க் 1936 பப்ளிஷ் ஆன ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க்காக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆப்ஷன் பியை பொறுத்த அளவுக்கு நமக்கு சர்பண்ட் அண்ட் ரோப் வந்து ஃபேமஸான கேரக்டர் யாரு, ஒரு சென்ட்ரல் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ராமசாமி, ரைட்? த சர்பண்ட் அண்ட் ரோப் வந்து பாத்தீங்கன்னா ராமசாமி அப்படின்னு தெரிய வருது. ஸோ இந்த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா த சர்பண்ட் ஆஃப் ரோப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸான ராஜாராவோட ஒரு செமி ஆட்டோபயோகிராபிக்கல் இந்த சர்பண்ட் அண்ட் ரோப் பொறுத்த அளவுக்கு வந்து ராஜாராவோட செமி ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க்கை பார்க்கப்படுது. அண்ட் அதை தாண்டி ஆப்ஷன் சியை பொறுத்த அளவுக்கு வெயிட்டிங் ஃபார் மகாத்மா, ரைட்? வெயிட்டிங் ஃபார் மகாத்மா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங் மேன் ஆக்சுவலி ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு லேட்டரா வந்துட்டு மகாத்மா காந்தியோட ஐடியாலஜியை ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்வாங்கி எழுதப்பட்ட ஒரு ஒர்க் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு வெயிட்டிங் ஃபார் மகாத்மா. எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்கே நாராயண், ரைட்? ஆர்கே நாராயணோட வெயிட்டிங் ஃபார் மகாத்மா 1955 வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ஃபேமஸான ஒரு நாவல். ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் யங் மேன் கேரக்டர் ஆக்சுவலி ரொம்ப ஒரு சென்ட்ரல் கேரக்டர் வந்து பார்க்கணும். ஸோ ஃபைனலாக இருக்கக்கூடிய இந்த ஷேடோ ஃப்ரம் லடாக் பொறுத்தளவுக்கு நமக்கு சத்யஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு சென்ட்ரல் கேரக்டரா பார்க்கப்படுறது. ஸோ இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்தியனிசம் அந்த அவருடைய ஐடியாலஜியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா பபானி பட்டாச்சாரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர் வந்துட்டு ஷேடோ ஃப்ரம் லடாக் அப்படின்னு பாபா பட்டாச்சாரியோட 1966 பப்ளிஷ் ஆன ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷேடோ ஃப்ரம் லடாக். ஸோ இதுல வரக்கூடிய சத்யஜித் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான காந்தியன் ஐடியா வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்வாங்கின ஒரு கேரக்டரா பார்த்துருக்காங்க.
ரைட். ஸோ தேட் ஃபோர் ஃபார் த 21% வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபோர் இஸ் தி ஆன்சர். ஸோ 22ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதர் மேஜர் ஒரு ஒரு ஒர்க்கை பார்க்கப்படுது. த டூ நேஷன்ஸ் டைட்டில் ஆஃப் வார். சார்ல்ஸ் டிக்கன்ஸனோட டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் தான், பெஞ்சமின் டிஸ்ரைலோட சிபிலா, அது அந்தோனி ட்ரௌட்ஸோட த வார்டனா, ஆர் அந்த ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சனோட ட்ரெஷர் ஐலாண்டா போயிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குது. கண்டிப்பான முறையில் நமக்கு ஆன்சர் என்னவா இருக்குது அப்படின்னு, த டூ நேஷன்ஸ் வித் சப்டைட்டில் ஆஃப் பெஞ்சமின் டிஸ்ரல் சிபில். சரிங்களா? ஸோ பெஞ்சமின் டிஸ்ரல் சிபில் அப்படிங்கிறது இந்த ஒரு ஒர்க்கு தான் நமக்கு இந்த சப்டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ நேஷன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? ஸோ 1845ல வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் டிஸ்ரேல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கோவான லைக் ஒரு ஸ்டாட் சோசியல் ஒரு எக்கனாமிக்கலான ஒரு விஷயங்களை எஸ்பெஷலி விக்டோரியன் ஏஜ், இந்த விக்டோரியன் ஏஜ் நமக்கு தெரிய வரும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மாதிரியான விஷயங்களும் சரி, அதை தாண்டி இந்த அரிஸ்டோக்ராட்டிக் வெல்தி அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புளை பற்றியான ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்டோரியன் ஏஜ்ல இருந்திருக்குது. அண்ட் அந்த மாதிரியான தீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் டிஸ்ரேல் இந்த ஒர்க்ல த டூ நேஷன்ஸ் அப்படின்றது ஃபேமஸான நாவல் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கிறார். ரைட். அந்த அதர் ஒர்க்ஸ் வந்துட்டு நமக்கு தெரியணும் வராது, எஸ்பெஷலி நோ லைக் சால்ட் டிக்கன்ஸனோட யூனோ டேல் ஆஃப் டூ சிட்டிஸா இருக்கும், அந்த ட்ரபிள்ஸ் வித் வார்டன், இது அதர் ஃபேமஸான ரைட்டிங்ஸ். மேபி அப்கமிங் செஷன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட்டர்ஸோட இந்த ஃபேமஸான டேல் ஆஃப் டூ சிட்டிஸா இருக்கட்டும், ப்ரெஷர் ஆஃப் ஐலாண்ட் ஆர் ஸ்டீவன்ஸ் ப்ரெஷர் ஆஃப் ஐலாண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான ரைட்டிங்க பார்க்கணும். And we know that, I mean, Benjamin Disraeli, other writings about the civil, the Coningsby, right? The Coningsby, Tancred, Maria writings again on the translate control. Right? So move on 23 here. What is the correct chronological sequence of the following Dalit women writers in honor of their birth of the ஸோ தலித் லிட்ரேச்சர்ல சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின்ஸ் அதிகமாக பார்க்குறோம். ஸோ இங்க கொடுத்துருக்கிற எல்லா ரைட்டிங்ஸுமே கண்டிப்பான முறையில நீங்க கண்டிப்பான முறையில தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு இந்த தலித் விமன் ரைட்டர்ஸ்லும் சரி, தலித் லிட்ரேச்சர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னு நமக்கு நிறைய சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் பாக்குறோம். ஸோ அதனால நமக்கு இந்த தலித் லிட்ரேச்சர்ல கண்டிப்பான முறையில நாலேஜ் வேணும். ஸோ இங்க வந்து அந்த வகையில வந்து பார்த்தோம். ஸோ உர்மிளா பவர், ஸோ அவங்க உங்களுக்கு தெரிய வரும். ஸோ எப்போ பிறந்திருக்கிறாங்க 1945. ரைட். ஊர்மிளா பவரை பொறுத்தளவுக்கு 1945. ஸோ அவங்களுடைய ஃபேமஸான ரைட்டிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம பார்க்குறோம் த ஐ டென் அப்படின்னு ரிவ்யூ ஆஃப் மை லைஃப். ரிவ்யூ ஆஃப் மை லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஆட்டோபயோகிராஃபி. ஊர்மிளா பவர் மராத்தி தலித் ஃபேமினிஸ்ட். ரைட். ஸோ மராத்தி தலித் ஃபேமினிஸ்ட். அதை தாண்டி பாமா பார்க்குறோம். ஸோ பாமா பொறுத்தளவுக்கு நமக்கு 1958ல பிறந்திருக்கிறாங்க. 1958ல பிறந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் தமிழ் தலித் நாவலிஸ்ட் அப்படின்னு அவங்களோட ஃபேமஸான ஒரு ஆட்டோபயோகிராஃபி பொறுத்தளவுக்கு கருக்கு. கருக்கு பத்தி படிச்சிருக்கிறோம். 1992ல பப்ளிஷ் ஆன அந்த கருக்குன்ற ஒரு நாவல் வந்து பாத்தீங்கன்னா பாமாவோட கம்ப்ளீட்டான ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல் அப்படின்னு தெரியும். மீனா கந்தசாமி நமக்கு தெரியும். மீனா கந்தசாமி ஒரு கண்டெம்பரரி பாய்ட் அண்ட் ஃபிக்ஷன் ரைட்டர் லைக் ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். ஸோ இவங்களோட ஒர்க்ஸை பொறுத்தளவுக்கு வென் ஐ ஹிட் யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டான ஒரு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு ரைட்டர். அண்ட் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 1984ல வந்துட்டு பிறந்திருக்காங்க. 1984. அண்ட் அதை தாண்டி ஆப்ஷன் பின்னு இருக்கக்கூடிய இந்த கோகு ஷியாமலா. இந்த கோகு ஷியாமலா பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு தெலுங்கு ரைட்டரா நமக்கு தெரிய வரும். ஸோ தெலுங்கு ரைட்டர் அண்ட் ஜெண்டர் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு தெரிய வரும். ஸோ இவங்களோட இந்த ஃபாதருமே மேபி அன் எலஃபென்ட் அண்ட் மதர் ஒன்லி அ ஸ்மால் பாஸ்கெட். சரியா? ஸோ இந்த மாதிரியான ஃபேமஸான ஒரு ரைட்டிங் எழுதப்பட்ட கோய் ஷியாம்லா. ஸோ ஃபைனலா இருக்கக்கூடிய குமுத் பாவ்ஜி. ஸோ குமுத் பாவ்ஜியை பொறுத்தளவுக்கு நமக்கு குமுத் பாவ்ஜியை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு மகாராஷ்டிரா ரைட்டர். ரைட். ஸோ மகாராஷ்டிரா ரைட்டர் அண்ட் லைக் இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க்கு பொறுத்தளவுக்கு அவுட் பாஸ்ட். ரைட். அவுட் பாஸ்ட் அண்ட் அதை தாண்டி ஒரு ஸ்டோரி ஆஃப் மை சான்ஸ்கிரிட்ன்ற மாதிரியான ரைட்டிங்லாம் எழுதிருக்கிறாங்க. இது உங்களோட பொறுத்தளவுக்கு 1938 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல நமக்கு ரீஸ்டா இருக்கக்கூடிய யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் நமக்கு மீனா கந்தசாமி. ஸோ மீனா கந்தசாமி வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் வந்து நம்ம ஒரே ஒரு இடத்துல தான் சி ஃபைனலான ஆப்ஷனா இருக்குது. மீனா கந்தசாமி பொறுத்தளவுக்கு 1984. ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி குமுத் பாவ்ஜி அப்படின்னு தெரிய வருது 1938. ஸோ குமுத் குமுத் பாவ்ஜி 1938.
Urmila Power 1945, Bama 1958, Go Shyamala 1969, Meena Kandasamy 1984. So therefore option 2, like E, A, B, B, C is the answer. So move on the 24th question. So who among the following was not associated with Cockney School of Writing? So first Cockney School என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் யூஸ்வலா நான் சொல்றதா ஸோ கொஸ்டின் வந்து கம்ப்ளீட்டா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தான் ஆன்சர் வந்துட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ரைட். ஸோ காக்னி ஸ்கூல் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டா அட்டாக் ஆன் தி லைக் ஒரு ஒரு இந்த பொயட்டிக் கன்வென்ஷனா இருக்கட்டும், அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் ரொமான்டிக் ரைட்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஃபார்ம் அவங்கள அட்டாக் பண்ணி ஃபார்ம் ஆன ஒரு குரூப் ஆஃப் ரைட்டர்ஸா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காக்னி ஸ்கூல் ஆஃப் பொயட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னு லைக் இதுல ஃபேமஸான ஒரு ரைட்டர்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு லேஹண்டா இருக்கட்டும், ஜான் கீட்ஸா இருக்கட்டும், வில்லியம் ஹேஸ்லிட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் இது வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட்டா ரொமான்டிக் ரைட்டர்ஸை கம்ப்ளீட்டா அவங்க அட்டாக் பண்ணி அதை தாண்டி வந்துட்டு அவங்கள அந்த ரேடிக்கல் பொலிட்டிக்ஸா இருக்கட்டும், அந்த ஒர்க்கிங் பீப்புள் ரைட், ஸோ ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் மாதிரியான விஷயங்களை மார்க் பண்ற மாதிரியான ஒரு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்றாங்க. தட் இஸ் கால் காக்னி ஸ்கூல் ஆஃப் பொயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இந்த கிளாஸ் அண்ட் சிஸ்டம் இருக்குல்ல, லைக் லைக் அந்த அப்பர் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர், ஒரு கிளாசிக்கலான ஒரு கன்வென்ஷனுக்குள்ள ஒரு பேக்ரவுண்டுக்குள்ள லைக் எஸ்பெஷலி இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்த அப்பர் கிளாஸ் அண்ட் அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள் வந்துட்டு கம்ப்ளீட்டா அகைன்ஸ்ட் லைக் இதுவுமே நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆங்கிரி யங்மன் மூவ்மெண்ட் மாதிரியான ஒரு வெர்ஷன் தான். ஒரு போயட்ரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆங்கிரி யங்மன் மூவ்மெண்ட்டுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு லைக் ரிஜெக்ஷன் ஆஃப் எலைட் ஆர் லைக் இந்த அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள் மாதிரியான பீப்புளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரியான ஒரு ரைட்டர்ஸா பார்க்கப்படுறாங்க. சரிங்களா? ஸோ இங்க ஆல்ரெடி நமக்கு தெரிய வருது இதுல ஃபேமஸான ரைட்டர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜான் கீட்ஸ் லைக் ஜான் கீட்ஸ் அண்ட் பிடி ஷெல்லி, லேஹான் அண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் வில்லியம் ஹேஸ்லிட். வில்லியம் ஹேஸ்லிட் இவங்கள வந்து ரொம்ப ஃபேமஸான ரைட்டரா பார்க்கறாங்க. அண்ட் வில்லியம் பிளேக்கை பொறுத்த அளவுக்கு நமக்கு இந்த காக்னி ஸ்கூல்ல இல்லாத ஒரு ரைட்டரா பார்க்க போறாங்க. இதனால ஏன் பாத்தீங்கன்னா ப்ரீ ரொமான்டிக் போயிட்டு வாங்க. சரிங்களா? ஸோ ப்ரீ ரொமான்டிக் போயிட் அப்படிங்கிறதுனால இந்த காக்னி ஸ்கூல்ல இல்லாத ஒரு மெம்பரா இருக்கு பார்க்கலாம். ஆப்ஷன் 1, 2, 3 ஜான் கீட்ஸ், பிடி ஷெல்லி, லேஹான் ஆர் தி மெம்பர்ஸ் இன் தி காக்னி ஸ்கூல். இந்த காக்னி ஸ்கூல் எதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி அகைன்ஸ்ட் டு எலைட் அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள். ரைட். So move on the 25th question. So what is the correct chronological sequence of the novels of Bhavani Bhattacharya in order of the their publication? So first நம்ம பார்க்கிறோம் the goddess of named Gold. The goddess name Gold வந்து பாத்தீங்கன்னா 1960ல பப்ளிஷ் ஆயிருக்குது. The music for movie, music for movie பொறுத்த அளவுக்கு நமக்கு 1952ல பப்ளிஷ் ஆயிருக்குது. அண்ட் ஆப்ஷன் சி ஷேடோ ஃப்ரம் லடாக் பொறுத்த அளவுக்கு நமக்கு 1966ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்குது. சோ மெனி ஹங்கர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1947ல பப்ளிஷ் ஆயிருக்குது. ஸோ ஹி ஹூ ரைட்ஸ் அ டைகர், ஸோ ஹி ஹூ ரைட்ஸ் அ டைகர் வந்து பாத்தீங்கன்னா 1954ல பப்ளிஷ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இயரை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளால ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ ஆப்ஷன் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜி பி ஏசியா நமக்கு ஆன்சர் தெரியுது. ஸோ ஆப்ஷன் பி பொறுத்தவரை சோ மெனி ஹங்கர்ஸ் 1947ல எழுதப்பட்ட ஒரு ஜெபூட்டான ஒரு நாவலா பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ பவானி பட்டாச்சாரியாவோட ஒரு ஜெபூட்டான ஒரு நாவலா பார்க்கப்படுது. ஒரு பெங்கால் விமன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா போர்ட்ரேட் பண்ண எழுதப்பட்ட ஒரு ஒர்க்கா பார்க்கப்படுது. ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் ஃபார் மூவி 1952ல பப்ளிஷ் ஆன ஒரு ஸ்ட்ராங்கான லைக் ஒரு சொசைட்டியில் டிரான்சிஷன் லைக் லைக் ஒரு மாடர்ன் லைஃப். சரிங்களா? எஸ்பெஷலி இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் லைக் இந்தியாவை வந்து போர்ட்ரேட் பண்ண எழுதப்பட்ட ஒரு ஒர்க்கா பார்க்கப்படுது. அண்ட் ஹி ஹூ ரைட்ஸ் அ டைகர் 1954ல எழுதப்பட்ட ஒரு ஃபேமஸான லைக் ரிஜிட் கேஸ்ட் சிஸ்டத்தெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ராங்கா எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்ட ஒரு ஒர்க்கா நமக்கு பார்க்கப்பட்டது. அண்ட் த காடஸ் ஆஃப் நேம்ட் கோல்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸை வந்துட்டு பாத்தீங்கன்னா அகைன் ஒரு சட்டாரிக்கல் அலிட்டரி ஃபார்ம்ல எழுதப்பட்டு ஒரு ஒர்க்கா பார்க்கப்படுது. சரிங்களா? அண்ட் லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த ஷேடோ ஃப்ரம் லடாக்கை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு சாகித்ய அகாடமி அவார்ட் வின் பண்ணப்பட்ட ஒரு ஒர்க்கா பார்க்கப்படுது. சரிங்களா? 1966ல பவானி பட்டாச்சாரியா வந்து பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி அவார்டு வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க இந்த ஒர்க். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் இந்த நோ ஷேடோ ஃப்ரம் லடாக் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் நமக்கு தெரிய வரும். சரிங்களா? தேர்ஃபோர் ஆப்ஷன் 1 இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் 25th question, right? Yes. So just conclude of today's video. Part 2 வந்து will upload soon. And இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டான
ஒரு பிவேக்யூ பேஸ்டான ஒரு 25% வந்து பார்த்துட்டோம். ஸோ ரிமைனிங் 25% வந்து அடுத்த வீடியோஸ்ல உங்களை மீட் பண்றேன். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் டாக்டர் ஆனந்த் ஃப்ரம் சிக்ஸா கிளாஸ். அண்ட் அப்கமிங் அடுத்த செஷன் வந்துட்டு நமக்கு 26 டிசம்பருக்கான அட்மிஷன் வந்துட்டு இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம சிக்ஸா கிளாஸ்ல வந்துட்டு இது வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். பிஓடி மாதிரியான சூஸ் பண்ணி ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இதை தாண்டி ஒரு டீடைல்டான எக்ஸ்பிளேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ரெகுலர் கிளாஸும் சரி, ரெக்கார்ட் கிளாஸ் வந்துட்டு நமக்கு அவைலபிளா இருக்குது. லைவ் கிளாஸும் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸும் சரி, யூனிட் வைஸும் நமக்கு ஃபுல் லென்த்தான பிஓடி டெஸ்ட் இருக்குது. எக்ஸ்க்ளூசிவான கிளாஸ் வந்துட்டு இருக்குது. அண்ட் அப்கோர்ஸ் நமக்கு 1-to-1 மெம்பர்ஷிப் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டான டிஸ்கஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அட்மிஷன் வந்து ஜாயின் பண்றவங்க யூ கேன் ஜாயின் அண்ட் ஃபாலோயிங் திஸ் நம்பர் 744-788-84 அப்படின்ற நம்பர் சரி. அண்ட் அதை தாண்டி 744-887-8882 அப்படிங்கிற நம்பர்ல நீங்க கால் பண்ணி உங்களோட அட்மிஷன் வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இது தாண்டி ஒரு கிளியரான ஒரு கிளாஸ் வந்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லைவ் ஆன்லைன் கிளாஸ்ல ஒரு இன்ட்ராக்ட் பேஸ்டான ஒரு கிளாஸாவே எப்பவுமே இருக்கும். எஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் டோன்ட் மிஸ் டு லிசன் தி part 2 of British literature, non-British literature, we would analyze. Thank you.